Hello everybody. Hi. So எல்லாருக்குமே என்னோட ஆடியோ வீடியோ வந்து clear-ஆ இருக்கா? Is the audio and video clear for you? Yes, வந்தாச்சு. Okay. Yeah. So இப்போ வந்து நமக்கு என்னென்னலாம் important questions உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து வரும், கவலைப்படாதீங்க. And regarding the question papers நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay. So let me start. நீங்க உங்கள யாரெல்லாம் வந்து MVSAT எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க? யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல? Can you let me know in the chat section? How many of you have not registered yet? இன்னும் நான் மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு நான் ரெஜிஸ்டரே பண்ணல மேம். யாராச்சு? ஓகே. ஸோ அப்படி யாராச்சும் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நம்ம சேனலுடைய வீடியோஸ் இல்லைனா லைவ் செஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? இந்த மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து ஏதாச்சும் பே பண்ணணுமா? கிடையவே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அ ஃப்ரீ எக்ஸாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வை ஷுட் வி ரைட் திஸ் எக்ஸாம்? இந்த மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை நான் ஏன் எழுதணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு 10th நாங்கள் வந்து பெய்டு பேட்ச் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம், சரியா? ஸோ அந்த பெய்டு பேட்ச் கோர்ஸ் வந்து நீங்கள் என்டையர்லி ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன் வேதாந்து இஃப் யூ ஸ்கோர் அ குட் மார்க் இன் MVSAT. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு வந்து கூட்டு போகிறாங்க. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ஒர்த் ருபீஸ் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு தராங்க. லேப்டாப்பு, மேக்புக்கு, ஐஃபோன், ஐபேட் அப்படின்னு அவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தர போகிறாங்க, சரியா? ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ஆஸ் சூன் as பாசிபிள், ஓகே, ஆஸ் சூன் as பாசிபிள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேலை, ஓகே. டுடே இட் செல்ஃப் யூ கேன் ரெஜிஸ்டர், ஓகே. ஸோ இந்த மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் இட் இஸ் அ ஆஃப்லைன் டெஸ்ட். நான் மேம் அந்த ஊரில் நான் இல்லை அப்படின்னு பரவாயில்ல, இதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க, சரியா? மேபி லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ஆஃப்லைன் கிடைச்சாலும் கிடைக்கலாம், ஓகே, ஆன்லைனில் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எவ்ரிபடி கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு MVSATக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு? பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க, சரியாடா? ஓகே. அதோட லிங்க் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ இட் இன் த சாட். நான் லைவ் சாட்டில் வந்து தரேன், ஓகே. ஆல்சோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ ஹியர் இஸ் த லிங்க், ஓகே, நைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டுடைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஈவன் கோயிங் டு த கொஷின் பேப்பர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ வை திஸ் கிளாஸ்? நம்ம ஏன் கொஷின் பேப்பர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏன் வந்து கொஷின் பேப்பர்ஸ் படிக்கணும்? நம்ம ஏன் வந்து கொஷின் பேப்பரில் எப்படி என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃபார் திஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம். ஸோ இந்த கம்மியான டைமில் ஆல்ரெடி ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் எந்த போர்ஷன்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணுறது, எந்த கொஷினை ரிவைஸ் பண்ணுறது, எதை வந்து நம்ம விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். நிறையா பேர் இவ்வளோ ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து படித்து நேரம் முடிச்சிருக்க மாட்டீங்க ஃபார் குவார்ட்டர்லி. ஸோ எதை படிக்கிறது எதை விடுறது அந்த மாதிரி நிறையா பேருக்குள்ள மனசில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்கும், ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு இந்த வாட்டி வரத்துக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை, ஓகே. சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்படி இருக்கிறப்போ அந்த கொஷின்ஸை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒன்று கூட விடாமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஆமாவா இல்லையா? டெஃபினட்டா we should study, கரெக்டா? ஓகே. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஷின்ஸ் 8 மார்க், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகே. எஸ், MVSAT ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதாமல் இருந்தால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? வரவே வராதுடா. இட் இஸ் அ ஃப்ரீ எக்ஸாம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆர் ஏதாச்சும் வேறு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, உங்களால் வர முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் இப்போ லைவ்ல பார்க்குற ஒவ்வொருத்தரும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து மேம் எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல மேம், எனக்கு தெரியாது மேம், அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆல்சோ உங்கள் தம்பி தங்கச்சி யாராச்சும் இருந்தாங்களா அவங்களையும் எழுத சொல்லுங்கள். 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது, ஓகே.
டன். சவுண்ட் இஸ் ஆடிபிள் தாண்டா, ஆடிபிளா தாண்டா இருக்கு. ஓகே, லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் போகலாம்? சாட்ல சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும்? Which subject do you want? 11th பசங்களா, பயாலஜி எக்ஸாம்க்கு லைவ் போயிட்டு இருக்கு, போயிட்டு பாருங்க. சோஷியல், தமிழ், சோஷியல், மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், தமிழ், தமிழ் 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 தமிழ், சோஷியல், இங்கிலீஷ், மேக்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து தமிழும் சோஷியலும் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சோஷியல் தென். ஓகே, நம்ம சப்ஜெக்ட்லேருந்தே நம்ம வந்து பிகின் பண்ணிடலாம். ஓகே, டன். மேக்ஸுக்கு பொறுமையாக வருவோம். ஓகே, யா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சோஷியல். யா, ஸோ சோஷியலில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, do you want me to 1 mark ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா, இல்லைனா டேரெக்டாக நம்ம வந்து 8 mark கொஷினுக்கு கம்பல்சரி கொஷின் மட்டும் பார்க்கலாமா? do you want to try 1 mark or can we go to the 8 mark only? 8 mark மட்டும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? சாட்ல டக்கு டக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்காக தான்டா இது. வி குவிஸ் மாதிரி 1 mark ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? PDF link definitely I will give you. ஓகே, PDF link நான் தரேன். 1 mark. ஓகே, ஸோ வரிசையா 1 markக்கு you can answer here. சரியா? ஓகே, வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மான் ரிமெம்பர்ட் ஃபார்? குயிக்கா, பயங்கர ரேபிட் ஃபயரா வந்து ஆன்சர் பண்ணுங்க. சரியா? வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மான் ரிமெம்பர்ட் ஃபார்? தெரியாதா? ஜூம் பண்ணுங்க மேம். ஜஸ்ட் அ மினிட். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஜூம் இட் அ பிட். இப்போ ஓகேவா? எஸ். இப்போ டன். பி, வெரி குட்ரா. ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர்க்காக தான். வாட் டிட் த யூஎஸ், வேர் டிட் த யூஎஸ் ட்ராப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்? யூஎஸ் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம் வந்து எங்க போட்டாங்க? ஆல்ரெடி ஆன்சர்ஸ் இருக்கா? தப்பா கூட ஆன்சர் பண்ணிருக்கலாம்ல. சி, ஹிரோஷிமா. வெரி குட். அடுத்த क्वेश्चन, when was the Warsaw Pact dissolved? when was the Warsaw Pact dissolved? Warsaw Pact வந்து எப்போ வந்து dissolve பண்ணாங்க? when was the Warsaw Pact dissolved? yeah, 1991. very good, 1991. சரியா? அடுத்து பாருங்க, assertion and reason. so இந்த question வந்து exactly public examல கேட்டிருந்தாங்க. I want to tell you that இந்த exactly the same question டா. டேய் பசங்களா, குவார்டர்லி எக்ஸாம் 2024ல கேட்ட ஒரு கொஸ்டினை பப்ளிக் எக்ஸாம் 2024ல கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட்ல கேட்டது. இட் இஸ் அ புக் இன் சைட் கொஸ்டின். இதே கொஸ்டின் தான் பப்ளிக்லயும் இது 4th கொஸ்டினாக தான் இருந்துச்சு. சரியா? ஜோதிபா பூலே ஆர்ஃபண்ட் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். ரீசன் பாருங்க, ஜோதிபா பூலே அப்ரெஸ்ட் child marriage and supported widow remarriage, which is the right answer. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பப்ளிக்ல வந்து கேட்டிருந்தாங்க. அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாலே மார்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாலே மார்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வெரி குட், வெரி குட். த ஆன்சர் இஸ் என்னது? அசர்ஷன் வந்து கரெக்ட், பட் ரீசன் வந்து அதுக்கு ஆப்டா வந்து இல்லை. ரீசன் வந்து ஆப்டா வந்து இல்லை, அதுவும் சொல்லலாம். இல்லைனா அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டா இருக்கு, ஆப்டா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா, ஆர்ஃபனேஜஸ்க்கும் விடோஸ்க்கும் வந்து அவர் ஹோம்ஸ் வந்து பில்ட் பண்ணார். ஓகே, அவங்களுக்குலாம் வந்து ஒரு வீடு வந்து கொடுத்தாரு, விச் மீன்ஸ் ஆர்ஃபனேஜஸ் பில்ட் பண்ணார் விடோ உமன் எல்லாருக்குமே. ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் நமக்கு வருது. ஹீஸ் அப்ரெஸிங் த சைல்டு மேரேஜ் கூடாது, விடோ ரீமேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. தோ போத் ஆர் நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர். அது கரெக்டான ரீசனா இல்லை, ஆனால் ஒரே ஆள் தான் அது ரெண்டுமே பண்ணுது. ஸோ 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். சரியா? 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். அடுத்தடா, when a land a land mass bounded by sea on 3 sides is referred to as coast, island, peninsula, strait. Faster, I'm going to இன்னைக்கு ஃபாஸ்டா நம்ம முடிக்க போறோம், அப்பதான் எல்லா क्वेश्चन பேப்பரையும் முடிக்க முடியும். A land mass bounded by 3 sides sea. எது? sea, peninsula. very good. The monsoon forest are otherwise called as. monsoon forest வந்து நம்ம என்னன்னு வந்து சொல்லுவோம்?
Tropical evergreen forest, deciduous forest, mangrove forest, mountain forest. Very good, it is mangrove forest. Okay, அடுத்து which crop is called as golden fiber in India? இந்தியால எந்த ஒரு crop வந்து golden fiber அப்படின்னு வந்து சொல்லுவாங்க? Which crop is called as the golden fiber in India? Cotton, wheat, jute and tobacco. Wheat கிடையாது, jute. Okay, jute is the right answer. அடுத்த question வந்து பாருங்க. The most common source of energy is sun energy. கரெக்டா? காமனான சோர்ஸ் என்னது? sun energy. Sorry. அடுத்து போலாமா? Okay. We borrowed the fundamental duties from. Fundamental duties வந்து நம்ம யார்கிட்ட இருந்து வந்து borrow பண்ணோம்? American Constitution, Canadian Constitution, Russian Constitution and then Irish Constitution. Russian Constitution. Very good. மதுரைக்கும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குடா. What is the minimum age laid down for a candidate to seek election to the Lok Sabha? Lok Sabha electionல நிக்கணும் அப்படினா அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் எவ்வளவு வயசு வந்து இருக்கணும்? He or she should be 30 years old. Okay, minimum 30 வயசு வந்து இருக்கணும். The State Council of Ministers is headed by. State உடைய அந்த Council of Ministers உடைய head வந்து யாரு? Option A, Chief Minister, Governor, Speaker இல்ல Prime Minister. D, very good. Prime Minister is the right answer. அடுத்ததா primary sector consists of. So there are primary sector, secondary sectors வந்து இருக்கு இல்லையா? அதுல primary sectorல வந்து எது வரும்? Agriculture, automobile, trade or banking? Agriculture. Very good. Agriculture is the right answer. Very good. அடுத்து GATT's first round held in. GATT உடைய first round வந்து எங்க நடந்தது? டோக்கியோ, உருகை, டார்கே, ஜெனீவா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் உடைய PDF வந்து தரேன்டா. Don't worry at all. Geneva. Very good, very good. Dash revolution was born in India, paving a way for self-sufficiency in food grain production. Dash revolution was born in India, paving way for self-sufficiency in food grain production. யாரு? Green revolution. சரியா? So green revolution வந்ததுக்கு அப்புறமா தான் இது வந்து நமக்கு அதிக லெவல்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு குயிக்காக ஒரு வாட்டி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் படிக்கிறனா ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அதை மறக்காமல் படிச்சிருங்க. அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எல்லாருக்குமே டீல் அப்படின்னா சாட்டில் போடுங்க, டீல் அப்படின்னு போடுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து நம்ம வந்து குயிக்காக வந்து ரீட் பண்ணிட்டே வர போகிறேன். அதில் ஏதாச்சும் நீங்கள் படிக்காது இருக்குது அப்படின்னா பேப்பரில் நோட் பண்ணிட்டே வர போகிறீங்க. அது எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், which will give extra focus and then teach you. Okay, done. How do you assess the importance of Sino-Japanese war? I think first question இதான் நினைக்கிறேன் நமக்கு புக் பேக்ல இல்லையா? ஸோ கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அடுத்து டாலர் இம்பீரியலிசம். டாலர் இம்பீரியலிசம் கொஸ்டின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். Describe the Pearl Harbor incident. Okay, write a note on reforms of ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாருடைய ரிஃபார்ம்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து, வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்? ஜியோகிராஃபிலேருந்து இருக்கு நமக்கு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா define the resource and state its types. Resources and then அதோடைய types, renewable resources, non-renewable resources அதெல்லாம் வந்து வரும். RIT அதுவும் நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான், ஈஸியாக நம்ம வந்து எழுதலாம். எழுதி வச்சுக்கோங்க, எந்த கொஸ்டின்ஸ் தான் தெரியும் அந்த கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. ஃபைனலி லெட் மீ நோ in the comment section. Okay, President of India is elected. How President of India is elected? We can already படிச்சது தான். National income. Define national income. ஈஸியான ஒரு கொஸ்டின். Write the types of globalization. So globalization உடைய types. இது எப்பயுமே வந்து globalization பேஸ் பண்ணி either நமக்கு 2 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ இல்லை 8 மார்க்கோ கேட்டுடுறாங்க. மேக்ஸிமம் நாட் 8 மார்க், 5 மார்க் ஆர் 2 மார்க்ல கண்டிப்பாக globalization கொஸ்டின் வந்து நமக்கு வந்துடுது. ஓகே, ரைட் சம் நேம் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் உடைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சது தான். சொல்லப்போனால் சோஷியலுடைய எல்லா 2 மார்க்ஸுமே நான் வந்து மேரத்தான் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஒரு 6 hours மேரத்தான் கண்டக்ட் பண்ணி
நம்ம வந்து சோஷியலுடைய எல்லா 2 மார்க்ஸும் வந்து பார்த்தோம். கரெக்டா? ஓகே. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு சோஷியல் எக்ஸாம் வருது இல்லையா? எவ்வளோ நாள் லீவு? 1.5 நாளா? எவ்வளோ நாள் டைம் இருக்கு இந்த வாட்டி சோஷியல் எக்ஸாமுக்கு? ஓகே. அப்போ இந்த வாட்டி சோஷியல் எக்ஸாமுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கலாம்? கேன் யூ டெல் மீ? இந்த வாட்டி சோஷியல் எக்ஸாமுக்கு வாட் ஆர் ஆல் வி கேன் ஸ்டடி? உங்களுக்கு லைவ்ல என்னெல்லாம் வந்து வேணும்? 5 மார்க் ஒரு லைவ், 8 மார்க் ஒரு லைவ், அண்ட் தென் 2 மார்க்குக்கு வேண்டாம் இல்லையா? ஏன்னா 2 மார்க் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் லைவ்ல வந்து. எஸ். ஸோ புக் பேக் அண்ட் புக் இன் 1 மார்க் வந்து ஒரு நாள், இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேப் வேணும். கரெக்ட். ஓகே, மேப் வீடியோ வேணும். ஓகே. என்ன பிரச்சனை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் எக்ஸாம் இருக்கிறப்ப தான் எனக்கு 12th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து இருக்குது. எனக்கு இல்லை, அந்த சேனலில் 12th பசங்களுக்கு 12th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு லைவ் எந்த அளவுக்கு வர முடியும் அப்படின்னு வந்து தெரியல. ஐ ரியலி வாண்ட் டு கம், பட் நான் அங்கே இருப்பேன். நான் இங்கே இருந்தால் அங்கே இருக்க முடியாது, அங்கே இருந்தால் இங்கே இருக்க முடியாது. பட் ஐ ரியலி விஷ் டு. ஸோ ஐல் கிவ் யூ அஸ் ரெக்கார்டட் வீடியோ. ஓகேவா? ஸோ ரெக்கார்டட் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து தரேன். ஸோ எப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னா இன்னொரு 2-3 டேஸே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ எனக்கு உங்களுக்கு வந்து சோஷியல் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் வேணும், சிமிலர்லி ஃபார் மேக்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து என்கிட்ட நீங்கள் சொன்னாதான் நான் வந்து அதை உங்களுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி தர முடியும். சரியா? ஓகே. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த 2 மார்க் மேரத்தான் வரலையோ கண்டிப்பாக அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். அதில் நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். சரி வாங்க 5 மார்க்கை பார்ப்போமா? fill in the blanks. fill in the blanks படிச்சோம்னா ஈஸியாக ஒரு 5 மார்க் வந்து நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லா புக் பேக் 5 மார்க் fill in the blanksமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கொஷின் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி வரப்போகுது எக்ஸாமில். அடுத்து டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரிஃபார்ம் டிஃபோர்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th century. ரிஃபார்மர்ஸ் தான் நினைக்கிறது. ரிஃபார்மிங் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th century. அதில் தான் யார் வருவாங்க? ராஜாராம் மோகன் ராய், ஜோதிபா பூலே இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. ஓகே, சுவாமி தயானந்த சரஸ்வதி இவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்து டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு அது முடிச்சிட்டோம். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் உடைய டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள் ரிசோர்சஸ். கிவ் ரீசன்ல பாருங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி வந்து கேட்டிருக்காங்க. Explain the divisions of northern mountains and its importance to India. From geography they have asked this 5 mark. So கொஞ்சம் extra careful ஓட படிச்சிடுங்க அது. Major challenges of Indian industries. Okay. Then find out fundamental rights. Point of fundamental rights. Write about the fundamental rights. இந்த ஒரு particular question நான் நிறைய question paperல பார்த்துட்டேன். What are the legislative powers of governor? So கவர்னருக்கு வந்து legally என்னென்ன பவர்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு எழுத போறோம். What is urbanization? Explain its problem. Next, analyze the effects of World War II. அதாவது காசஸும் எஃபெக்டும் ஆஃப் வேர்ல்டு வார் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸும் அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து பாருங்கள் நேஷனல் இன்கம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். நான் சொன்னல குளோபலைசேஷன் சாப்டர்லேருந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி பாருங்கள் 2 மார்க்லையும் கேட்டாங்க, 5 மார்க்லையும் கேட்டாங்க. டைம் லைன் கேட்டிருக்காங்க. வேர்ல்ட் ஈவெண்ட்ஸ். இப்போது டைம் லைன் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு 5 ஈவெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, they'll give you the ஃபுல்லாகவே எனி 5 ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு தான் எழுதணும், இந்தியன் தான் எழுதணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பட் லாஸ்ட் இயர்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பப்ளிக்கில் வேர்ல்டு ஈவெண்ட்லேருந்து மட்டுமே எங்களுக்கு வந்து ஒரு 5 ஈவெண்ட் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே. ஆர் இந்தியன் ஈவெண்ட்லேருந்து ஒரு 5 ஈவெண்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ஈவெண்ட்ஸ் தனியாகவும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தனியாகவும் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே. தென் வேர்ல்டு மேப் வந்து கேட்டிருக்காங்க. மேப் என்ன வேணால் வரலாண்டா. அடுத்து வந்து கமிங் டு த 8 மார்க் கொஷின். காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மவோ சி சங் இன் மேக்கிங் சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இது ரெண்டுத்துல நீங்கள் எல்லாரும் எதை எழுதுவீங்க, ஏயா பியா? பி கொஷின் நிறைய பேர் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. குவார்டர்லிக்கு புக் அண்ட் சைட் கொஷின் வருமா? கண்டிப்பாக வரும்டா, டெஃபினெட்லி வரும் ஆதித். கிரியேட்டிவ் கொஷின்ஸ் டெஃபினட்டாக வரும். ஓகே. ஈவன் 8 மார்க் கூட உங்களுக்கு புக் அண்ட் சைட் ஒரு கொஷின் புக் அண்ட் சைட் கேட்டு ஒரு கொஷின் புக் பேக் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு வருஷத்து பப்ளிக் எக்ஸாம்லேயே 2 8 மார்க்குமே புக் அண்ட் சைட் கொஷின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. நம்ம ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டோம். 42nd கொஷின் வந்து கம்பல்சரி விச் இஸ் மேப். இந்த இடத்துல நல்லது. இங்கே பாருங்களேன் 28 வந்து கம்பல்சரி. ஸோ 28th கொஷின் வந்து நேம் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, டன்.
ஸோ இப்போ யா தட் இஸ் டன். மேப்பு மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான் நிறைய பேர் வந்து எழுதுவீங்க. சூப்பர். அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். 1 மார்க்கை குயிக்காக வந்து முடிச்சிடலாம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. The biggest outcome of World War I was the dash. Green Revolution, French Revolution, Russian Revolution, American Revolution. ரெவல்யூஷன் என்ன தெரியுமா? பெரிய பெரிய புரட்சி அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ சேஞ்ச் அப்படின்னா மாற்றம் என்பது வந்து சின்னது. ரெவல்யூஷன் அப்படின்னா வந்து பெரிய சேஞ்ச். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, கிரீன் ரெவல்யூஷனா, பிரெஞ்சு ரெவல்யூஷனா, ரஷ்யன் ரெவல்யூஷனா? ஆளால கொண்டு ஒன்று ஆன்சர் பண்றீங்களே. சிச்சோ, யாருக்குமே அப்போ ஆன்சர் தெரியல. ஏ சி, நிறைய பேர், ஒரு சில பேர் தான் ஏ, மற்றவங்களாம் வந்து சி தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். எஸ், இட் இஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட். The Nazi party's propaganda was led by. நாசி பார்ட்டியுடைய ப்ராபகண்டா வந்து என்னது? அவங்களோட கோட்பாடுகள் வந்து என்னது? அதை வந்து யாரு லெட் பண்ணாங்க? யார் அதோடைய லீடர்? முசோலினியா, ஹிட்லரா, ஜோசப் கோபெல்ஸ், ஹோ சி மின்ச்? யாரு? நாசி. சி சி சி, நிறைய பேர் சி தான். ஜோசப் கோபெல்ஸ். ஓகே, டன். இல்ல சாரி, ஹிட்லர். ஓகே, ஃபாசிசம், நாசிசம். ஃபாசில தான் யார் வருவாங்க? முசோலினி வருவாங்க. அந்த நாசில வந்து ஹிட்லர். ஓகே, டன். அடுத்து வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் who initiated the formation of League of Nations? லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய ஃபார்மேஷனை வந்து who initiated? யார் வந்து இனிஷியேட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க? ரூஸ்வெல்ட், சாம்பர்லின், வூட்ரோ வில்சன், பால்ட்வின். Who? Very good. It is Woodrow Wilson. Next, Dash was known as the father of modern China. Dr. Sun Yat-sen, Mao Zedong, Chiu Lai, Yuan Shikai. யாரு? Who was the father of modern China? Modern China உடைய father, தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? Very good. The answer is A. Okay, Dr. Sun Yat-sen. I'll give you the PDF, don't worry. Okay, choose the correct statement. ல வந்து பாருங்க. Rajaram Mohan Roy preached monotheism. He encouraged idolatry. Okay. அடுத்து, he published tracts condemning social evils. And Rajaram Mohan Roy was supported by Governor General William Bentinch. இதெல்லாம் வந்து கரெக்ட். which of the following வந்து கரெக்ட்? இந்த புக் பேக் கொஸ்டினா? ஏன்னா நான் இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. மேக்ஸிமம் இந்த சாப்டரே உங்களுக்கு இருக்கா? இந்த சாப்டரே நம்ம படிச்சது இல்லைல்ல. 10th கிளாஸ் எம்பி சாட் எழுதலாமா? தாராளமா எழுதலாம்டா. ஃபுல்லா புக்குன்னு சைடா? ஓகே, பி. ஸோ பி நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க. 1 and 2 ஆர் கரெக்ட். ராஜாராம் மோகன் ராய் வந்து preached monotheism. ஓகே, he encouraged idolatry. ஓகே, அது ரெண்டும் வந்து கரெக்ட். Then the oldest fold mountain ranges in India: Himalayas, Western Ghats, Aravalli Range, Vindhya Range. Himalaya, Western Ghats, Aravalli, Vindhya Range. பயப்பட வேண்டாம்டா, படிச்சோம்னா நம்ம ஏன்டா பயப்படணும்? சியா ஏயா? ரெண்டு கும்பலா வந்து பிரிஞ்சு ஆன்சர் பண்றீங்க. ஒரு கும்பல்ஸ் வந்து சி சொல்றீங்க, ஒரு கும்பல்ஸ் வந்து ஏ சொல்றீங்க. வாட் இஸ் திஸ்? Himalayas. Okay, next pa. Seshachalam Hills, a biosphere reserve is situated in. முதல்ல இந்த எல்லா biosphere reserves அது எங்க இருக்கு அதை பார்த்து வச்சுக்கோங்க. அது based internal questions வரதுக்கு நமக்கு நிறைய chances வந்து இருக்கு. சரியா? Seshachalam Hills, a biosphere reserves வந்து எங்க இருக்கு? கொஸ்டின் பேப்பர் கிளியரா இல்லைனா ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க போன்ல அந்த வீடியோவுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. you will see it better. Okay, B, Andhra Pradesh. Very good. Golden Revolution is related to the production of what? Golden Revolution வந்து எதுடைய ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது? பொட்டேட்டோ, ஆயில் சீட், ஹனி, ஜூட். அக்கா நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிடா, அது மட்டும் படி. ஃபெயில் ஆயிடுவே மாட்டேங்க. யாருக்கெல்லாம் ஃபெயில் ஆயிடுவேங்கிற பயம் வந்து இருக்கு? 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா உங்களுக்குள்ள ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வந்து இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல பாஸ், நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க.
பாஸ்க்கு மேலே தாராளமாக மார்க் வாங்கிடலாம். பட் அப்படி பயப்படுறவங்க தயவு செய்து அதை மட்டுமாச்சும் படிச்சுட்டு போயிடுங்க. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஃபோனை டபுள் டேப் பண்ணுங்க பார்க்கலாம். லைக் பட்டனை தானா ஸ்மாஷ் ஆகிடும். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, டன். ஸோ 1 மார்க் இட்ஸ் pretty ஈஸி தான். பட் பப்ளிக்ல கண்டிப்பாக புக் இன்சைட் வந்து வரும். இதில் நம்ம வந்து கம்பல்சரி கொஷினை மட்டும் பார்க்கலாம். கொஷின் பேப்பர் அவ்வளோ கிளியராக வந்து இல்லை. இது 28th கொஷின் பாருங்க. வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன்? படிச்சிட்டிங்களா இல்லையா? வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் நேராக வாங்க 8 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 8 மார்க் என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கோர்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லெனின் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுத்துலையும் மோஸ்ட் ஆஃப் யூ வில் ரைட் த ஃபர்ஸ்ட் ஒன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் தான் வந்து எல்லாருமே வந்து எழுதுவீங்க. ஓகே, சூப்பர். தென் நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இன்னொரு ஒரு சோஷியலுடைய கொஷின் பேப்பர் வந்து நம்ம பார்க்கலாம். நேராக இந்த கம்பல்சரி 28th கொஷினுக்கு வந்து போயிடலாம். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? தோ பாரு, இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, படிச்சிடு. ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன் வந்து கேட்டிருந்தாக்காங்க. நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. சரியா? இந்த 3 கொஷின் நமக்கு இது வரைக்கும் கம்பல்சரியில் வந்து கேட்டிருக்காங்க. இது 3த்தையுமே படிக்கலனா படிச்சு வச்சிருங்க. ஓகே, அடுத்து தென் நெக்ஸ்ட் இதில் வந்து 8 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 8 மார்க் இந்த 2 கொஷினில் எதை எழுதுவீங்க? ஆன்சர் write an essay on the role played by 19th century reformers towards the cause of women. I would write this. Analyze the effects of World War II. இந்த World War II நம்ம எல்லாருமே வந்து படிச்ச கொஷின் தான். ரிஃபார்மர்ஸ் கொஷினும் அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஓகே, I'll give you the PDF. Don't worry at all. I'll give you the PDF. Okay? Yeah. B தான் எழுதுவீங்களா? செகண்ட் ஒன் தான் எழுதுவீங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 எழுதிடுவீங்க. ஓகே, டன். அடுத்து டைம் லைன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? டைம் லைன் பாருங்களேன். எங்கே இருக்குது டைம் லைன்? 1900லேருந்து 1950க்குள்ளே எனி ஈவெண்ட். அதான் அவங்க வந்து இந்தியன் ஈவெண்ட்டா வேர்ல்டு ஈவெண்ட்டான்னு கொடுக்கறது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனை. ஓகே, பிரச்சனைனா என்ன? நம்ம படிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் கோ வித் த 28th கொஷின். ஓகே, ஸோ 28th கொஷின் பார்க்கலாமா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி? ஓகே, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியுடைய பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தென் ஃபைனலி அந்த 2 மார்க் கொஷின் டக்குன்னு வந்து பார்க்கலாம். நேம் த கண்ட்ரீஸ் ஆஃப் ட்ரிபிள் ஆண்டான்டே. பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் அதோடைய நேம்ஸ் வந்து என்னென்ன? ரைட் நவ் த ரிஃபார்மர்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகளார். பார் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது பாரு. பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் ரிப்பீட் திருப்பி. ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து என்னது? factors affecting climate of India, different types of coal with the carbon content. அங்க தான் நீங்க வந்து அந்த peat அதெல்லாம் வந்து எழுத போறீங்க. ஓகே, அடுத்து give the importance of IST, types of agricultural practices in India. What is constitution? What are the different categories of ministers at the union level? What are the basic 3 components of food and nutrition security? And what is globalization? Voice slow-ஆ இருக்கா? 1 minute. யா, இப்போ ஓகேவா வாய்ஸ்? இப்போ வாய்ஸ் ஹையா இருக்கா? டன். அடுத்து பாருங்க 14 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் லெட்ஸ் கோ டு த 2 மார்க் கொஷின். வாட் டு யூ நோ அபவுட் ட்ரென்ச் வார்ஃபேர்? கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். பிரிட்டன் வுட் ட்வின்ஸ். பாருங்க, பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் இந்த கொஷின் பேப்பர்லேயே ரிப்பீட். வாட் ஆர் த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்? ரிப்பீட். ரைட் த நோட் ஆஃப் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகளார். நீ பார்க்கலாம் இந்த 3rd 4th கொஷின் வந்து எப்பயுமே வந்து என்னவா தான் இருக்கு? ராமலிங்க அடிகளாருடைய ரிஃபார்ம்ஸாக தான் வந்து இருக்கு. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்டூ. மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. வாட் இஸ் மைக்ரேஷன் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ்? வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? ஹவு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட்? தென் வாட் இஸ் per capita income? Write some name of the nutrition programs in India. Again it is getting repeated. Okay, கம்பல்சரினால மார்க் போயிடுதுன்னு பயமா இருக்கணும். இப்போ நான் கொஷின் பேப்பர்ல பாருங்க, நம்ம அனலைஸ் பண்றப்பவே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியுது பாத்தீங்களா? கம்பல்சரி கொஷின் இங்க எங்கேயாச்சும் ரிப்பீட் ஆச்சா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் எத்தனை கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தோம்? இதுல இங்க எப்பயாச்சும் வந்து நமக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து did it get repeated?
No. Tamil medium students ku இந்த live முடிச்ச உடனே I will give you the PDF da. Okay, I will give you the PDF, don't worry. 9th live is now happening. Yarinian sir is going live. 9th live is happening now. 9th இப்போ live போயிட்டு இருக்கு பசங்களா? No. அப்போ compulsory question வந்து நமக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் challenging-ஆ தான் இருக்கு. கரெக்ட்டா? Okay. So அடுத்து வந்து பாருங்க. What is migration state its types? What are the classical languages of India? President of India elected. திருப்பியும் repeat. Per capita income repeat. Some of the nutrition program equable climate. அந்த equable climate தான் என்ன கேட்டிருக்காங்க? Compulsory-ல வந்து கேட்டிருக்காங்க. Okay? அடுத்து பாருங்க. Discuss the main causes of First World War. Narrate the history of transformation of Europe to European Union. Repeat. அது 5 மார்க்லயும் கேக்குறாங்க, 8 மார்க்லயும் கேக்குறாங்க. Western Ghats, Eastern Ghats. Role played by 19th century reformers. திருப்பு கேக்குறாங்க. திருப்பு இந்த question வந்துட்டே இருக்கு. Account on major peninsula rivers of India. Name the different types of soil. Urbanization and its problems. Salient features of Constitution of India. Powers and function of Chief Minister of India. Sorry, Chief Minister தான். It is for the state. What are the power and function of a Chief Minister? Briefly explain various terms associated with measuring national income. That is also getting repeated. Advantages and disadvantages of MNC, multinational corporation. Then normally 5 event வந்து எழுத சொல்லிருக்காங்க. World history, Indian history பிரிச்சு கேக்கல. Structure and activities of UN. Repeat இந்த 8 மார்க் யாராச்சும் படிக்காம வச்சிருக்கீங்களா? Structure and activities of UN. ரொம்ப 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 முக்கியம். Okay, ரொம்ப important it is. Okay, next da. Write about the distribution of cotton textiles in India. இந்த question இது வரைக்கும் வேற question paperல கேட்டு நான் பார்த்ததில்ல, but structure and activities of UN வந்து ரொம்ப important. Now let's go to the another question paper. Name the countries in Triple Entente. Repeat. Objectives of International Monetary Fund. Repeat. Dollar imperialism. Repeat. Social evils eradicated by Brahmo Samaj. Important. அடுத்து brief note on island group of 𝒔𝒑𝒒𝒏. List out the factors affecting climate of India. Repeat. And state the types of agricultural practices in India. Repeat. Name the different types of coal with carbon content. திருப்பியும் வந்து நமக்கு repeat ஆகியிருக்கு. National income repeat. Globalization repeat. Basic components of food and national nutrition security repeat. இங்க பாருங்க 28th question வந்து நமக்கு compulsory, which is what is golden standard. Okay, what is golden standard வந்து நமக்கு கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். இந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லையும் நம்ம இந்த கம்பல்சரி கொஷின் பார்த்தோம்ல, அதுவும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கோட கம்பல்சரி கொஷினும் அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அது பிடிஎஃப்பும் கொடுத்தா, ஓகே, கொஷின் ஆன்சர்ஸ் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணி அதோட பிடிஎஃப்பும் கொடுத்தா will it be useful for you? Will it be useful for you? Okay, then in that case I will give you. சரியா? ஓகே, நான் எனக்கு இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப தான் எனக்கும் வந்து ஐடியா வருது. ஓகே, we can do that அப்படின்னு. Done? Super, செம. And yeah, let's go to the 50th question. 42nd is compulsory, which is a map. And இதுலேயும் டைம்லைன் வந்து நமக்கு வேர்ல்டு ஈவெண்ட்டா இல்லை இந்தியன் மூமெண்ட்ஸா அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ யூ கேன் ரைட் எனி திங். அண்ட் யா, ஸோ மற்ற எல்லாமே ஈஸியாக திருப்பி ரிப்பீட்டட் தான். இங்கே பாருங்களேன், fill in the blanks விட்டுருங்க. 30th question நீங்கள் பாருங்கள். Assess the structure and activities of UN. இந்த கொஷின் இல்லாத ஒரு கொஷின் பேப்பரை நம்ம பார்த்தோமா? பார்க்கவே இல்லை இல்லையா? இந்த கொஷின் இல்லாத ஒரு கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கவே இல்லை. Highlight the provisions of Treaty of Versailles relating to Germany. It is also a 5-mark question. Discuss the circumstances that led to the reformers of 19th century. இந்த reformers of 19th centuryயும் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்தோம். What is multi-purpose project and write about any two multi-purpose projects of India. What is urbanization? Explain its programs. Describe the major challenges of Indian industries. Northeast monsoon and southwest monsoon உடைய difference between agro-based industries and mineral-based industries உடைய differences. What are the duties and functions of Prime Minister? ரொம்ப important. Write the challenges of globalization. ரொம்ப important. Elucidate why Green Revolution was born. Can you relate a world without agriculture? Okay. So அதே தான் 8 mark question பார்க்க பாருங்களேன். Write an essay on the role played by 19th century reformers towards the cause of women.
எக்ஸ்பிளைன் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். என்ன கேட்டால் இந்த 2 கொஷினுமே வந்து படிச்சிருங்க. இந்த 2 கொஷினுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இது எல்லாத்தையுமே மேம் வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லியும் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையுமே நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கோம். பப்ளிக் எக்ஸாம் மேரத்தானில் இது எல்லாமே இருக்கவும் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து ஒரு கொஷினை பார்ப்போம். சைனோ ஜாப்பனீஸ் வார், டாலர் இம்பீரியலிசம். இது ஆல்ரெடி பார்த்த கொஷின் மாதிரியே தான் இருக்குது. ஆமாம், அது பார்த்த கொஷின் பேப்பர் தான் அது. இங்கே பாருங்க, நான் நேராக 28th கம்பல்சரி கொஷினுக்கு போகிறேன். நேம் த 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. இதோ பாரு, நம்ம படிக்காத கொஷின், ரொம்ப ரேரான ஒரு கொஷின். இதெல்லாம் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஆஸ்கிங் இன் த கம்பல்சரி. ஓகே, ஸோ கம்பல்சரி கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு வருது. கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வருது. சரியா? அப்போ we have to be ready for it. அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா கம்பல்சரி கொஷின்ஸுமே மேக் ஷூர் யூ ஸ்டடிட் இட். ஓகே, தென் 42nd இஸ் கம்பல்சரி விச் இஸ் அ மேப். தென் குயிக்காக பார்க்கலாமா? ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பாஷா. How did Great Depression impact in Indian agriculture? Bretton Woods twins and third world countries and Brahmo Samaj. இதெல்லாம் ரிப்பீட் தான். West flowing rivers of India. Name the areas which receive heavy rainfall. State the activities of agriculture practices in India. What are the minerals and state its types, international trade, and list out the 3 heads of the relation between the center and the state. What is the qualification of judges of Supreme Court? What are the types of globalization? Okay, so இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின். ஆனால் கம்பல்சரி ரிப்பீட்டடே வராது. ஏன்னா வரல. இதில் 5 மார்க் பாருங்கள், எல்லா 5 மார்க்கும் ரிப்பீட்டட். ஸோ 5 மார்க் இஸ் சம்திங் விச் இஸ் pretty easy to அனலைஸ் அண்ட் தென் நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். அண்ட் என்ன வருது அப்படின்னு நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது இல்லையா? இன் 5 மார்க்ஸ் we are at least getting some clarity. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஆர் யூ ஆல் லிசனிங்? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே, டன். யா, இப்போ லைவ் தானடா வந்திருக்கு. இதுவோ ஆஃப்லைன் கிளாஸ் இல்லை, இது ஆன்லைன் தானே. நீ அப்போ கொஞ்சம் முன்னாடி வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துட்டே வரலாமே. ஓகே, டன். ஸோ அடுத்து பாருங்க, டீடைல்ட் அக்கௌண்ட்ஸ் ஆன் பேசின் ஆஃப் ரிவர் கங்கா அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன், மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ், சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் கேட்குறாங்க, இல்லைனா பிரைம் மினிஸ்டர் கேட்டுறாங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி, கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன், அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, டன். ஸோ இப்போ 8 மார்க் கொஷின் பாருங்க. வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் அ பிளேஸ், எக்ஸ்பிளைன் மான்சூன் விண்ட்ஸ் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து நமக்கு வந்து கொஷின் வந்து 8 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னொரு ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுலேயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஆர் யூ ஆல் லிசனிங் டு மீ? வெரி குட். ஸோ இப்போ இந்த கொஷினை வந்து பாருங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அவங்க நமக்கு? வாட் ஆர் த 3 name the countries in Triple Entente. What were the result of Mussolini's march on Rome? And name the Bretton Woods twins. What was Marshall Plan? Repeat. Write a note on reforms of Ramalinga Adigal. List the factors affecting climate of India. State any 2 characteristics of black cotton soil. State the uses of magnesium. Define international trade. What are the classical languages in India? Write short note on money bill. What is per capita income? Define food security according to FAO. இதில் 28th கொஷின் வந்து பாருங்களேன். ஆமாம், கேமரா டிசேபிள்டு. நீங்கள் கொஷின் பேப்பர் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாலே போகிறோம். 28th கொஷின் பாருங்கள். டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO. இந்த கொஷின் எத்தனை பேர் படிச்சிட்டீங்க? எத்தனை பேருக்கு இந்த கொஷின் எங்கே இருக்குன்னே தெரியாது? Can you let me know in the chat section? எத்தனை பேர் இந்த கொஷினை படிச்சிட்டீங்க? எத்தனை பேருக்கு இந்த கொஷின் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது? I will give you the PDF. லைவ் லாஸ்ட் வரைக்கும் யார் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் PDF. இந்த கொஷின் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்க. படிக்கல, நிறைய பேர் வந்து படிக்கல. ஓகே, டன். தயவுசெய்து படிச்சிருங்க. யூ டோன்ட் நோனா படிச்சிருங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம 5 மார்க் உள்ள போகலாம். எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ். அகெயின் அண்ட் அகெயின் இட் இஸ் ரிப்பீட்டிங் தான். அதுக்கப்புறமா வந்து பாருங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்.
மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்டிருக்காங்க, எஸ்டிமேட் த ரோல் பிளேடு பை மவோ சி டங். ஓகே, அடுத்து வந்து பாருங்க நமக்கு and write about southwest monsoon and write about the distribution of cotton textile industries in India. What were the powers and functions of a chief minister? Repeat again. Salient features of Constitution of India. And then write the challenges of globalization. What are the methods of calculating gross domestic product and explain its types. Okay. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, they have asked மேப் கேட்டிருக்காங்க. நேரா 8 மார்க் போலாமா? 8 மார்க் பாருங்களேன். மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இதான் நம்மலாம் எழுத போறோம். 5 டைப்ஸ் ஆஃப் சாயில், இது கொஞ்சம் பெரிய ஆன்சர் எழுதுறதுக்கு. மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல் டீடைல் டெஃபினட்டா சொல்லி தரேன்டா, டோன்ட் வெரி அட் ஆல். நெக்ஸ்ட் பாருங்க, பார்ட் 2 28th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. நேம் சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா. நம்ம பார்த்தோம் இது இல்லையா? இங்க பாரு, கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தோம். ஆர் இஸ் இட் சேம் கொஸ்டின் பேப்பர்? இல்ல டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். பட் பாருங்க, கம்பல்சரி கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கா ஆகலையா? நவ் டெல் மீ இன் தி சாட். என் கூட அனலைஸ் பண்றீங்களா இல்லையாடா? சும்மா பார்த்துட்டு இருக்கீங்களா வீடியோவை? ஐ வாண்ட் யூ டு அனலைஸ். இஸ் இட் இது ரிப்பீட் ஆயிருக்கா ஆகலையா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டினை பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்தோம்னா எஸ், பார்க்கலன்னா நோ. எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? ரைட் டவுன் சம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு அப்போ ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லா கம்பல்சரி கொஸ்டின்ஸையும் நம்ம படிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு வில் பி சேஃப். கரெக்டா? பெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, நேம் 4 distinct seasons of India, state 2 characteristics of black cotton soil, define the resources and its types, what is communication, what are its types, how is President of India elected, what are qualifications for the appointment of governor, write any 2 positive impact of globalization, write names of nutrition programs in Tamil Nadu. Okay, so இப்போ இது எல்லாமே நமக்கு பலவாட்டி ரிப்பீட் ஆகி இருக்கு. கரெக்டா? ஓகே, அடுத்து பாருங்க 5 மார்க் question. Let us start with 5 மார்க் question. 5 மார்க்ல ஃபிலிப்ஸ் கருத்து என்ன கேட்டாங்க, ரிப்பீட் ஆகி இருக்கு. அடுத்து agriculture is the backbone of India, give reason. 34th question பாருங்க, give an account on the major peninsula rivers of India. 35th, state any 5 types of soil in India and explain the characteristics and distribution of the soil. And then next பாருங்க, write the salient features of Constitution of India. What are the duties and functions of a Prime Minister of India? Briefly explain various terms associated with measuring of national income. Repeat. Elaborate public distribution system. இந்த question நான் இதான் first time பார்க்குறேன் இது வரைக்கும் நம்ம பார்த்த question paperல. So now let's go to the 8 mark question. நீங்க இதில் A எழுதுவீங்களா B எழுதுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு chatல சொல்லுங்க. ஓகே, இப்போ வாய்ஸ் ஓகேவா? சொல்லுங்க. ஓகே, இப்போ வாய்ஸ் ஓகேவா? யா. பி தான் எழுதுவீங்க. சூப்பர். ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. இந்த கொஷினை மட்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாகவும் வந்து போட்டிருக்கேன். சரியா? யூ கேன் ஆல்சோ ரெஃபர் தட். ஓகே, அடுத்து வாட் ஆர் த ரைட் அன் எஸ்ஸே ஃபார் த ரோல் பிளேட் பை 19th century ரிஃபார்மர்ஸ். அதுதான் வந்து யாரு? நீங்கள் அந்த ராஜா ராம்மோகன் ராய், ஜோதிபா பூலே, சுவாமி தயானந்த சரஸ்வதி, இவங்களை பற்றிலாம் வந்து எழுத போகிறீங்க. ஓகே, தென் அஃப்கோர்ஸ் மேப் அண்ட் டைம்லைன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ குயிக்காக பார்த்தோன்னா இதில் 28th கொஷின் வந்து பாருங்கள், வாட் வாஸ் மார்ஷல் பிளான். பரவாயில்லடா, அட்லீஸ்ட் நமக்கு புக் பேக் கொஷினே வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. பப்ளிக்கில் அப்படி வராதுடா, கவலைப்படாதீங்க. திஸ் சண்டே மேம் ஆல் டீட்டெயில் ப்ளீஸ். இந்த சண்டே நீங்கள்லாம் தமிழ் எக்ஸாம் தானே படிப்பீங்க, சோஷியல் லைவ் வரமாட்டீங்களே நீங்கள். சண்டே எல்லாரும் தமிழ் தானே படிப்பீங்க. போல் போடவா?
என்ன சப்ஜெக்ட் படிப்பீங்க சண்டே? சோஷியலா தமிழா? ஏன்னா அந்த சப்ஜெக்ட் லைவ் வரும். கமிங் சண்டே என்ன சப்ஜெக்ட் படிப்பீங்க? ஏன்னா மண்டே தமிழ் எக்ஸாம். தமிழ் தான் படிப்பீங்க. ஓகே, சாட்டர்டே வரலாமா? சரிடா, அப்போ சாட்டர்டே வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கடா. நேராக 8 மார்க் போயிடலாம். நம்ம இங்கே 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி or evaluate the contribution of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate Indian society. Okay, 44th. ஓகே, இது ரெண்டுமே வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் 5 மார்க்கில் வந்து கேட்பாங்கடா. மேக்ஸிமம் 8 மார்க்கை விட 5 மார்க்கில் தான் அதிகமாக வந்து கேட்பாங்க. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் 28th கொஸ்டின் பாருங்க. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் கின்னிங். என்னடா இது, படிச்சிருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா முன்ன பின்ன இந்த கொஸ்டினை? முன்ன பின்ன இந்த கொஸ்டினை நம்ம யாராச்சும் பார்த்துருக்கோமா? ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் கின்னிங். எஸ்ஸா நோவா? இந்த சாப்டர் லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். கம்பல்சரியில் இப்படி ஒரு கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணுவீங்க? எந்த சாப்டர்? 9th ஸ்டாண்டர்டுக்கு வரவே மாட்டீங்களா? யார் சார் இஸ் கோயிங் லைவ் ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் பசங்களா? யார் சார் 9th ஸ்டாண்டர்டுக்கு தான் லைவ் போயிட்டு இருக்காரு? அச்சோ 9th வர மாட்டீங்களே அப்படின்றீங்களே. 9th தான் யார் சார் லைவ் போயிட்டு இருக்காரு? Do you know which chapter is it? No. யா சி எவ்வளோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு புக்கின் சைடில் வருது பாருங்க. Shouldn't we be prepared? Shouldn't we be prepared for this? Yes. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி 2 மார்க் எல்லாமே படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேம் திஸ் இஸ் ஜியாகிரபி. வெரி குட். அப்போ ஜியாகிரபியில் எந்த சாப்டர்? வாட் வேர் 3 militant forms of nationalism in Europe? அடுத்த கொஸ்டின், how did Great Depression impact on Indian agriculture? Repeat. Objectives of IMF. Repeat. How do you know about Baghdad Pact? அவ்வளோ கேட்கல, பட் எஸ் நம்ம புக் பேக் தான் படிச்சிட்டோம். ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகளார் படித்தது ஈஸி தான். ஜியாகிரபி 4th யூனிட்டா இது? செக் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. State the best flowing rivers of India. Also repeat. Normal, lap straight, book back and repeat. State the types of agriculture practices in India. நிறைய வாட்டி நமக்கு அது வந்து ரிப்பீட் ஆகி இருக்கு. மெசேஜ் போட்டால் நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. என்ன மெசேஜ் தான்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் கின்னிங். எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பர் கேபிட்டா இன்கம். இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் மட்டும் இல்லை, வந்துட்டே இருக்கு. அது இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு இல்லவே இல்லை. ஓகே, இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் நமக்கு எப்பயுமே வந்து வந்துட்டு தான் இருக்கு. டன். ஸோ லெட் அஸ் கோ வித் த 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் relating to Germany. Trace the circumstances that led to the rise of Hitler in Germany. இந்த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனியை பாருங்களேன், 5 மார்க்லையும் கேட்குறாங்க. என்னன்னா வந்து they are asking in the 8 mark also. ஓகே, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க, அதை வந்து 8 மார்க்லையும் வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. ஓகே, அடுத்துடா நெக்ஸ்ட் வந்து பாருங்க குயிக்லி பசங்களா. அடுத்து வந்து என்னது? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மாவோ த்சே டங் இன் மேக்கிங் சைனா அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம சோஷியல் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சோஷியல் கொஷின் பேப்பர் இப்போ ஓரளவுக்கு பார்த்தாச்சு. நம்ம கம்பல்சரி கொஷின்லாம் ஈஸியாக வருதா டஃப்பாக வருதா? சாட்டில் சொல்லுங்கப்பா. கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வருதா டஃப்பாக வருதா? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? கின்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் காட்டன் சீட் ஃப்ரம் காட்டன். ஓகே, ஈஸி. என்ன கேட்டால் கம்பல்சரி கொஷின் வந்து நமக்கு எங்கேருந்து வேணால் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். அதுவும் புக்கின் சைட் மட்டும்தான் வரும். அப்படிங்கிறப்போ ஐ ஃபீல் இட் இஸ் பிட் மாடரேட் டு டஃப் இருக்குது இந்த கம்பல்சரி எல்லாமே. ஏன்னா மோஸ்ட்லி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இருக்குது. கரெக்டா? ஓகே, தென் நெக்ஸ்ட் எந்த கொஷின் பேப்பர் நம்ம போகலாம்? வாட் சப்ஜெக்ட் டு யூ வாண்ட்? சயின்ஸா? எந்த கொஷின் பேப்பர்? கேன் வி கோ ஃபார் சயின்ஸா தமிழா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், இன்னும் 4 சப்ஜெக்ட் இருக்குது. எந்த கொஷின் பேப்பர் வேணும்?
மேக்ஸு, சயின்ஸு, தமிழ், சயின்ஸு, மேக்ஸ் இருக்குடா, இங்கிலீஷ் இருக்கு. ஓகே, சோஷியல் சயின்ஸ்க்கு அப்புறமா சயின்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க நிறையா பேர். சயின்ஸும் தமிழும் தான் கேட்குறீங்க. லெட் அஸ் கோ வித் சயின்ஸ். சயின்ஸை முடிச்சுட்டு வந்துடலாம். Yeah. So கவனிங்க, let's start with science question paper. You are going to answer 1 mark. இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணி பாருங்க, அப்பதான் நீங்க 1 mark எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து தெரியும். The unit of gram in meter per second, it is also expressed as. It is also expressed as. The unit of gram in meter per second என்னது? புக் பேக் தானே, புக் பேக் தானே. இது ஏதோ படிக்காத ஒன்றும் கிடையாதே. சி, வெரி குட். சியா பியா? பீடா, சி கிடையாது மதன். இட்ஸ் ஆப்ஷன் பி, நியூட்டன் பர் கிலோகிராம். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ். கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதில் வந்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்னது? marathon இருக்குண்டா, there will be marathon for you in recorded form or in live form. C, either positive or negative. Okay, அடுத்து வந்து பாருங்க, SI unit of electrical resistivity is. conductivity opposite வந்து resistivity இல்லையா, அதோட SI unit வந்து என்னது? ohm, ohm meter, joule, watt. ohm, ohm meter, joule, watt. B, ohm. ohma, ohm meter. electrical resistivity. ohm. ohma, ohm meter. எல்லாமே A, B மாத்தி மாத்தி சொல்றீங்க. It's ohm தான்டா. Okay. அடுத்து 1 mole of any substance contains dash molecules. chemistry வந்துட்டோம். 1 mole of any substance contains dash molecules. Avogadro number of molecules. கரெக்டா? அப்படியே வரிசையா நம்பர் போட்டு ஒவ்வொரு சூஸுக்கும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் சாட்ல. Yes, very good. 6.023 into 10 to the power 23. Very good. அடுத்துடா, dash is an important metal to form amalgam. எந்த மெட்டல் கூட சேர்த்தா நம்ம அதை வந்து amalgam அப்படின்னு வந்து சொல்லுவோம்? Of course it is mercury, Hg, mercury B. The chemical formula of blue vitriol is. Chemical formula of blue vitriol is. Sixth one, D. Okay, CuSO4.5H2O. அடுத்துடா, the xylem and phloem arranged side by side on the same radius is called radial, amphivasal, conjoint, none of these. எது? radial, amphivasal, conjoint, இல்லனா வந்து none of these. எது? Seventh one, 7C, conjoint, conjoint collateral எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்து, mammals are, spelling இங்க தப்பா இருக்கு. mammals are cold blooded, warm blooded, poikilothermic, all the above. mammals-லாம் வந்து யாரு? warm blooded, cold blooded, poikilothermic. they are என்னது? ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆன்சர். B. okay, they are warm blooded. நம்மலாம் mammals தானே, we are all warm blooded தானே. okay. Lifespan of platelets is. இந்த டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லுவாங்க? இந்த பிளேட்லெட் கவுண்ட் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி நம்ம பிளட்ல வந்து ஆர்பிசின்னு ஒருத்தர் இருக்கான், டபிள்யூபிசின்னு ஒருத்தர் இருக்கான், அந்த மாதிரி பிளேட்லெட்ஸ்ன்னு வந்து ஒருத்தர் இருப்பான். பிரகாஷ் சார் அண்ட் மேக்ஸ் மிஸ் ஆர் நாட் கம்மிங். வருவாங்க மேக்ஸ் எக்ஸாம் அப்போ மேக்ஸ் மேம் வருவாங்க, சயின்ஸ் எக்ஸாம் அப்போ பிரகாஷ் சார் வருவார். ஓகே,
நானே உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப ரொம்ப நாள் ஆன மாதிரி வந்து இருக்குது. எஸ், இந்த மந்த்லேயே நான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஓகே, தென் விச் ஒன் இஸ் ரெஃபர் டு அஸ் மாஸ்டர் கிளாண்ட்? மாஸ்டர் கிளாண்டு நம்ம வந்து எதை வந்து சொல்லுவோம்? நம்மக்கிட்ட நிறையா கிளாண்ட் வந்து இருக்குது இல்லையா? ஸோ ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட் ஆர் செக்ரீட் பண்ணாத கிளாண்டும் வந்து இருக்குது. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு, அட்ரீனல் கிளாண்ட். என்னது? இட் இஸ் பீனியல் கிளாண்டா, பிட்யூட்ரி கிளாண்டா? பி, பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்ட் எங்கே இருக்கும்? இதோ கிட்னி பக்கத்தில் இருக்குமே, அதானே பிட்யூட்ரி கிளாண்டு? நோ, பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து எங்கே இருக்கும்? தலையில் இருக்கும். ஓகே, டன். நெக்ஸ்ட் பாருங்க, ஈஸ்ட்ரோஜன் இஸ் செக்ரீட்டட் பை. சயின்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் வரலன்னா உங்கள் பேச்சுக்கா கண்டிப்பாக வருவோண்டா, அட்லீஸ்ட் வீடியோவாச்சும் போடுவோண்டா, கவலைப்படாதீங்க. ஓகே, யா. ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட். ஓகே, டன், சூப்பர். அடுத்து 11C, ஈஸ்ட்ரோஜன் இஸ் செக்ரீட்டட் பை கிராஃபியன் ஃபாலிக்கல். வெரி குட். அடுத்து ஐடென்டிஃபை டைப்ரிட் ரேஷியோ இன் F2 ஜென்ரேஷன். 9:3:3:1, 9:1:3:1, 9:1:3:3, 1:2:1. என்னது? ஏ. ஓகே, ஸோ இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? we can go with the question and answers. ஓகே, நான் என்னை மறைச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு போர்டு வந்து தெளிவாக வந்து தெரியும். ஸோ எஸ், குயிக்காக நம்ம வந்து பார்க்கலாமா? இது வந்து நமக்கு 2 மார்க் கொஷின். ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, டிஃபைன் 1 calorie. Give any 2 examples for heterodiatomic molecules. State whether true or false. An alloy is heterogeneous mixture of metals or ore or minerals, but all minerals cannot be called as ores. Write the reaction for photosynthesis. Write the dental formula of rabbit. What are the importance of? I'll give you the PDF, don't worry at all. Kandipa PDF தரேன். What are the dental formula of rabbit? What is the importance of valves in heart? Heartல இருக்கக்கூடிய valves உடைய importance வந்து என்ன? Define reflex arc. Draw and label the parts of gynoecium. Calculate the total resistance in the circuit. Okay? So இப்போ I want to ask a question. இப்போ லைவ்ல இருக்கிற இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா லைவுக்கு? யாரெல்லாம் வந்து இன்னும் MVSAT எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணல? யாரெல்லாம் MVSATக்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ, நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ் எல்லா லைவ்லையுமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா there will be a link. ஓகே, ஸோ மறக்காமல் மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, இட் இஸ் அ ஃப்ரீ டெஸ்ட் தான், அதுக்கு எந்த பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோஸ்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போது இன்னைக்கு நைட்டே எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லைவ் கிளாஸில் யாரெல்லாம் வந்து மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலை, யாரெல்லாம் பண்ணிட்டீங்க எஸ்ன்னு போடுங்க, யாரெல்லாம் பண்ணலை நோ போடுங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் ஃப்ரீ தான். இது அட்டென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்க போகுது, நிறையா எப்படி சொல் சூப்பர் டூப்பர் கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இவ்வளோ பேர் நோ சொல்கிறீங்களே, ரைட் நவ் டூ ரெஜிஸ்டர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் வந்து சொல்லுங்கள். ஓகே, நான் லிங்க் வந்து இந்த லைவ்லேயே நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோஸில் போயும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். சரியா? ரைட் நவ் ரெஜிஸ்டர். அண்ட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா let me know. ஓகே, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே you just let me know. It is a free exam. டெஃபினட்டாக நீங்கள் அட்டென்ட் பண்ணி எழுதணும். சரியா? டெஃபினட்டாக நீங்கள் அட்டென்ட் பண்ணி அது வந்து எழுதலாம். இட் இஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, கம்பல்சரி டீச் பண்ணுங்கள் மேம், கண்டிப்பாக. ஸோ நம்ம திருப்பி கொஷின் பேப்பர் பார்க்கலாமா? ஓகே கைஸ், ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்ப்பா அடுத்து பாருங்க, நம்ம வந்து நேராக இந்த 4 மார்க் கொஷினுக்கு வரலாம். டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். Why does the sky appear in blue color? And then state Boyle's law. State Joule's law. How does a fuse wire protect electrical appliances? Define atomicity. இது ரியல் கொஷின் பேப்பர் தான். Write any 2 uses of copper. Draw and label the TS of dicot root. How are arteries and veins structurally different from one another? What is bolting? Bloating or bolting?
நெக்ஸ்ட் பாருங்க நிசல்ஸ் கிரானியூல்ஸ். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பப்ளிக்ல உங்களுக்கு ஓனா கிரியேட்டிவா கேட்கறதுக்கு கூட நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. சரியா? how does binary fusion differ from multiple fusion? அதாவது difference between binary and multiple fusion வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. and neurons based on the structure. okay next வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 grams, அதாவது கம்பல்சரி கொஸ்டின், டெஃபினட்டா 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் பாருங்களேன். அதுவும் வந்து நமக்கு பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான். அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ். ஸோ பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸும் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸும் தான் நமக்கு எப்போ பாரு நமக்கு கம்பல்சரியில் வந்து வரும். அது ஈவன் இன் பப்ளிக் எக்ஸாம். சரியா? ஓகே. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இட் இஸ் அ 7 மார்க் கொஸ்டின்டா. ஒரே கொஸ்டினுக்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 7 மார்க் வந்து இருக்கு. சரியா? ஸோ தயவு செய்து அதை என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாம அட்டென்ட் பண்ணிடுங்க. அடுத்து derive ideal gas equation and state Ohm's law and give the salient features of modern atomic theory and find the percentage of nitrogen in ammonia. ஸோ இந்த நைட்ரஜன் இன் அமோனியா வந்து நமக்கு இது ப்ராப்ளம்ஸ் தான். மேம் ஈவன் ஹார்ட்ஸ் கொஷின் மஸ்ட் ஸ்டடியா? ஆமாண்டா, இந்த ஹார்ட்ஸ் கொஷின் வந்து ரொம்ப மஸ்ட் ஸ்டடி தான். ஹார்ட்ஸ் கொஷின் பப்ளிக்ல வருமா? கண்டிப்பாக வரும். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஹார்ட்ஸ் கொஷின்ஸ் வந்து பப்ளிக்லேயும் வரத்துக்கு நமக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. எஸ். வாட் இஸ் த ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ஓகே. கிவ் த in what way hygroscopic and deliquescentக்கு என்னென்ன differences வந்து இருக்கு? what is respiratory quotient? with a neat labeled diagram explain the structure of neuron வந்து நீங்க வரைஞ்சி அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க என்ன பண்ணணும், இதில் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, you need to explain it. அடுத்து பாருங்க, with a neat labeled diagram describe the parts of typical angiospermic ovule. What are Okazaki fragments? Okazaki fragments அப்படிங்கிறது வந்து என்னது? சரியா? இட்ஸ் வெரி ஈஸி தான். சயின்ஸு நம்ம வந்து தாராளமாக படிச்சிடலாம். புக் அண்ட் சைட் கொஷின் 4 மார்க்லையும் 7 மார்க்லையும் கேட்பாங்க. 2 மார்க்கில் பெருசாக கேட்க மாட்டாங்க. 4 மார்க்லையும் 7 மார்க்லையும் நமக்கு புக் அண்ட் சைட் கொஷின் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் போகலாம்ப்பா கொஷின் பேப்பரில்? லெட் மீ நோ இன் த சாட். நெக்ஸ்ட் எந்த கொஷின் பேப்பர் போலாம்? which question paper you want me to go pa? max போலாமா? okay. மேக்ஸ் போலாமா? எஸ், மேக்ஸ் வந்தாச்சு. யா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ மேக்ஸில் வந்து 1 மார்க் கொஷின். ஸோ இந்த 1 மார்க் கொஷினுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிச்சிடணும். ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு உங்களுக்கு என்னென்ன மேரத்தான் செஷன்ஸ்லாம் வேணும்? கேன் யூ லெட் மீ நோ? மேக்ஸுக்கு உங்களுக்கு என்னென்ன மேரத்தான் செஷன்ஸ்லாம் வேணும்? மேக்ஸுக்கு என்னென்ன மேரத்தான் செஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்? MVSAT ஆன்லைனில் எழுதலாமா? நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கடா, அதுக்கப்புறமா ஆன்லைனில் உங்களுக்கு இருக்குனாலும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஆஃப்லைனில் தான் இருக்குது. இப்போதைக்கு MVSAT வந்து ஆஃப்லைனில் தான் இருக்குது. வெரி குட். கம்பல்சரி கிரியேட்டிவ் அல்ஜீப்ரா, கோஆர்டினேஷன் ஜியோமெட்ரி, சாப்டர் 5 நிறைய பேருக்கு வந்து சாப்டர் 5 கேட்குறீங்க. MVSAT போர்ஷனுக்கு CBSE இல்லடா, காமன் ஜென்ரல் போர்ஷன்ஸ் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அல்ஜீப்ரா ஓகே, 2 மார்க் 5 மார்க் 1 வேர்டு ஓகே. ஸோ சண்டே ஒரு 2 நாள் தான் நான் உங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து வரேன். ஸோ உங்களுக்கு நான் மேக்ஸில் வந்து என்ன சொல்லி தரட்டும் சொல்லுங்கள்.
coordination geometry, okay, creative 1 marks, creative 1 words, chapter 3 4, okay, 2 mark and 5 mark and 2 mark, okay, important 5 mark. சரி, யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து வேணும், அந்த மாதிரி வேணும், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மேம், இம்பார்ட்டன்ட் 5 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அந்த மாதிரி லைவ் வாங்க அப்படின்னா அந்த மாதிரி லைவ் வரலாமா? ஓகே, சாப்டர் வைஸாக இல்லாமல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அந்த மாதிரி வரலாம். சரியா? ஓகே, தியரம் வேணும். டன். ஓகேடா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். செட்லேருந்து கேட்டிருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு பி, PQ, find A cross B, B cross A. Okay. Then find the value of K such that f of G and G of f of x which is equal to G of x வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. Okay. And A to the power x into B to the power x which is B to the power B B to the power A which is equal to 800. Find A and then B. ஓகே, அடுத்தது வந்து ஏபி சீரீஸ்லேருந்து ஏபிஜிபி சீரீஸ்லேருந்து நமக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஃபைனலி நம்ம இந்த 28th கொஷின் பாருங்களேன், கம்பல்சரி கொஷின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ. எது? கோஆர்டினேஷன் ஜியாமெட்ரிலேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. எஸ். நேராக இங்கே வாங்க, நமக்கு நேராக 5 மார்க்கில் பார்ப்போம். 5 மார்க்கில் வந்து 42nd கொஷின் வந்து நமக்கு கம்பல்சரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இஸ் 72 ஸ்கொயர் யூனிட்ஸ். whose vertices are என்னது கொடுத்திருக்காங்க நமக்கு. கரெக்ட்டா? 42nd question taken in the order. Okay, so you can easily attempt this. இந்த question நீங்க ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணலாம் இல்லையா? week quiz definitely week quiz வைக்கிறோம்டா, don't worry at all, there will be week quiz for you. then 8 mark question பாருங்க. அவங்க வந்து என்னது ஜியாமெட்ரிலேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை படிச்சுட்டாலே தாராளமாக சூப்பராக நம்ம வந்து எழுதிடலாம். இன்னொரு மேக்ஸ் கொஷின் பேப்பரை பார்ப்போம். அப்படியே 28th கொஷினை பாருங்கள். ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன், அதோடைய ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். 2 ஈக்குவேஷன். இந்த கொஷின் பேப்பர் கிளியராக தான்டா இருக்குது. உங்கள் ஃபோனில் கொஞ்சம் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனிவே ஐ வில் கிவ் யூ PDF. லைவ் முடிக்கிற வரைக்கும் யார் கம்ப்ளீட் லைவ் இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முடிச்சிருவோம். யூ கேன் டேக் த PDF. ஓகே, நீங்கள் PDF எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் போட்டே வச்சுக்கலாம். இப்போயே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருங்க. சரியா? ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட்டு 42nd கொஷின் வந்து நமக்கு 42nd கொஷின் வந்து நமக்கு கம்பல்சரி. கரெக்டா? ஸோ 42nd கொஷின் பாருங்களேன், சால்வ் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஃப்ரம் அல்ஜீப்ரா. ஓகே, விச் இஸ் ஃப்ரம் அல்ஜீப்ரா. ஓகேடா. தென் 8 மார்க் கொஷின் ஆஸ் யூஷுவல் கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரிலேருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு கொஷின் பேப்பரை பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பர்லேயும் 28th கொஷின் வந்து பாருங்க, நம்ம அல்ஜீப்ராலேருந்து தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, the father's age is 6 times his son's age. 6 years, hence the age of father will be 4 times the son's age. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நீ என்ன பண்ணணும், 2 ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கணும். அப்புறமா அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். கரெக்டாக? ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த சன் அண்ட் ஃபாதர். ஓகே, எக்ஸாம்பிள் கொஷின். ஆமாம், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேயே வந்துடும் இது இல்லையா? ஆமாம், நம்ம சால்வ் பண்ணோம் கூட கிளாஸில் இதை. அடுத்து 5 மார்க்கில் பாருங்களேன், 42nd கொஷின் வந்து கம்பல்சரி. 42nd கொஷின் என்னப்பா கேட்டிருக்காங்க? இட் இஸ் ஃப்ரம் விச் சாப்டர் சொல்லுங்க பார்க்கலாம். 42nd கொஷின். A straight line cuts the coordination axis at A and B. If the midpoint of AB is 2, 3, find the equation of AB. Is it easy? Is it easy? 5th chapter. Yes, exactly. So இது வரைக்கும் நம்ம பார்த்த பேப்பரில் coordinate geometry. Yes. So either they are asking from algebra or they are asking from coordination geometry. அப்போ இந்த 2 சாப்டரில் ஒன்று கூட விடாமல் நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிடணும். ஆமாவா இல்லையா? எஸ். அடுத்து பாருங்க, நமக்கு கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரிலேருந்து 16 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். நீ கொஷின் பேப்பரில் பார்த்தனா இந்த 16 வாங்குறதும் ஈஸி தான். 1 மார்க் புக் பேக் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஒரு
14 மார்க்ஸ் நீங்கள் வந்து வாங்கிடலாம். கரெக்டா? ஸோ இங்கே மொத்தமாக 30 மார்க்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸிடா. 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த கொஷின் பேப்பரை பார்த்தாலே. இன்னொரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே. நேராக நான் கம்பல்சரி மட்டும் தான் பார்க்க போகிறேன். 28th கொஷின். இது பாரு, வேறு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 3 + 5லேருந்து 51 வரைக்கும். அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டே வந்து வராங்க. நீ ஒன்னே உட்காந்து கஷ்டப்பட்டு ஆட் பண்ணிலாம் போட வேணாம். என்ன வரும், என்ன சாப்டர் இது? சாப்டர் 2. எஸ், எக்ஸாக்ட்லி. when I studied 10th standard எனக்கு இந்த சாப்டர் தான் எனக்கு இருக்கலே ரொம்ப கஷ்டமான ஒரு சாப்டராக இருக்கும். இந்த ஏபிஜிபி, arithmetic progression, geometric progression சாப்டர் தான் வந்து I felt very difficult. ஏன்னா இதுலேருந்து ஓனாக வேறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆமாம், ஸோ தயவுசெய்து படிச்சிருங்க. நமக்கு கம்பல்சரியில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து விடவே வந்து முடியாது. யூனிட் எக்ஸசைஸும் கண்டிப்பாக உண்டுடா. வாய்ஸ் எரரா? வாய்ஸ் கிளியராக தான்டா இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ அடுத்த கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42nd கொஷின் வந்து நமக்கு கம்பல்சரி. ஸோ வாட் இஸ் திஸ் கொஷின் அகெயின் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, they have asked from the first chapter. என்ன கொஷின் இது? let a கொடுத்துட்டாங்க, the set of all natural numbers. ஓகே, இது வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸி தான். இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நினச்சா மனசு வச்சா சூப்பராக படித்து நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ அடுத்து கம்மிங் டு த இட்ஸ் கிளியர் தான்டா. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் டாப்பில் வந்து அந்த ஒரு 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரியா? அந்த 3 கோடை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து குவாலிட்டி போங்க. குவாலிட்டியில் போயிட்டு ஹை பிக்சர் குவாலிட்டி கொடுங்க. சரியா? அதுக்கு அடுத்து உங்களுக்கு சேட் வந்து உங்கள் கண்ணை மறைக்குது அப்படின்னா அந்த 3 கோடை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லைவ் சேட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம், நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், அந்த 3 கோடை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஆனால் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிளிக்கபிளாக இருக்காது. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஜஸ்ட் கிளிக் ஆர் சேனல். நம்ம சேனலில் போயிட்டு பேக் கொடுங்க. நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ செக்ஷன் போங்க. வீடியோ செக்ஷனில் நான் 8th சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டடி பிளான்னு ஒன்று போட்டிருக்கேன். கரெக்டாக? ஸோ அந்த 8th சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டடி பிளான் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க. அதுடைய டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் ஹியர் ஃபார் 𝑚𝑣satன்னு வந்து இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த 𝑚𝑣sat போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், அப்போ உங்களால் முடியாது அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இப்போ இந்த எக்ஸாம் வந்து ஃப்ரீ தான்டா. அதுக்கப்புறமா வந்து ஐயோ மேம் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படி கேட்கக்கூடாது. இம்மீடியட்டாக இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே வாங்க கிளாஸ்க்கு. யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ இப்போவே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வாங்க. நம்ம சேனலில் வீடியோ, லைவ், ஷார்ட்ஸ்னு 3 செக்ஷன் இருக்குல்லடா. வீடியோஸ் கிளிக் பண்ணு, அதில் 8th சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கும். ஓகே, எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் உனக்கு வரும். அதில் போயிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் ஹியர் ஃபார் 𝑚𝑣satன்னு வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம வேதாந்துடைய அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரியா? பண்ணிட்டீங்களா? how many of you have registered? how many of you have registered? ஓப்பன் ஆகுதா ஃபஸ்ட்டு உங்களுக்கு? ஓப்பனே ஆகலை, சுற்றிட்டே இருக்கு. யா, ஸோ October 4, October 5, October 11 and then October 12 அப்படின்னு வந்து இருக்கா? ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு புட் யுவர் மொபைல் நம்பர். உங்கள் மொபைல் நம்பர் வந்து போடுங்க, சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணி உங்கள் ஃபோனுக்கு வந்து மெசேஜில் வந்து ஓடிபி வந்திருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வருமா? அந்த ஓடிபியை நீங்கள் வந்து அதில் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த ஓடிபி கொடுத்துட்டு வேலிடேட் அண்ட் தென் சப்மிட் வந்து கொடுங்க. ஸோ வேலிடேட் அண்ட் தென் சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர் வரும். உங்கள் பேர் ஃபில் பண்ணுங்கள். கரண்ட் கிரேடு நீங்கள் என்ன 10th, 9th, 11th அந்த கிரேடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் பாருங்கள், சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, ஐசிஎஸ்சியா செலக்ட் பண்ணுங்கள். எந்த எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஃப்யூச்சரில், நீட்டுக்கா, ஜேஇக்கா, ஐஐடிக்கா, எதுக்கு அப்படின்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் எந்த ஊர், எந்த ப்ரிஃபர்டு சிட்டி, அந்த சிட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். எந்த ஊரில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து இருக்கீங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் ஃப்ரம் சென்னை. ஓகே, ஸோ சென்னை இருக்குது பாருங்கள். ஸோ சென்னை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரிஃபர்டு சென்டர்
உங்களுக்கு எந்த ஊர் பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் எழுதலாம். சரியா, அந்த ஊரில் போயிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஸோ சென்னையில் இங்கே ஆவடி, போரூர் அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ரெஃபரல் கோட் நீங்கள் ஒன்றுமே வந்து கொடுக்க வேண்டாம். சரியா, டேட்டு என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொசீடு வந்து கொடுத்துருங்க. சரியா, ஓகே. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க, ப்ரொசீடு வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சரியா, கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாகவே ஒரு கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ரெஜிஸ்டர் ஃபீ எதுவுமே வந்து இருக்காது. ஸோ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, யா. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே யூ வில் பி டைரக்டட் டு அ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகே, உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், டவுன்லோட் சிலபஸ் வந்து கொடுங்க. ஸோ MVSATக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். சரியாடா, புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ஸோ உடனேவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு எப்போ எக்ஸாம் என்ன ஏது அப்படிங்கிறது, ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாமே. ஓகே, வெரி குட். கரூர் டிஸ்ட்ரிக்ட் அவைலபிளா? மேம் MVSAT லைவ் வரல மேம். ஒய்? யார் சார் வில் கம்டா? அடித்தளம் சீரீஸ் இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு இல்லடா. கரூர் டிஸ்ட்ரிக்ட் நாட் அவைலபிள். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாரு தம்பிங்களா, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எது இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கரூர் இல்லை அப்படிங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க வேணாம். சரியா, கரூர் இல்லைன்னா என்ன, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது அதை வந்து என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சரியா, ஓகே, டன். ஸோ வாங்கப்பா நம்ம கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். இப்போ நேராக வாங்க. அடுத்த கொஷின் பேப்பரில் வந்து நமக்கு 28th கொஷின் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, we have the difference between number and the reciprocal வந்து 24/7. find the number. இதுவும் வந்து ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு சாப்டர் தான் எனக்கு இருந்துச்சு அப்போ. ஸோ தயவுசெய்து சாப்டர் 2 நல்லபடியாக படிச்சிருங்க. அடித்தளம் சீரீஸ் உங்களுக்கு நாளைக்கு இருக்குண்டா. 5 மார்க் கொஷின் பாருங்க. 5 மார்க்கில் 40 செகண்ட் வந்து கம்பல்சரி. அதுவும் பாருங்க, அகெயின் இட் இஸ் ஃப்ரம் சாப்டர் 2. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இன்னொரு ஒரு கொஷின் பேப்பர் பார்ப்போம் மேக்ஸ்லேயே. அதுலேயே பாருங்களேன், 28th கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஹூ ஸ்லோப்லாம் கொடுத்துட்டாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து என்னது, கோஆர்டினேஷன். கரெக்டா, கோஆர்டினேஷன் ஜியோமெட்ரி 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 42nd கொஷின் பாருங்கள். ஸ்வாதி has 15 ice cubes, different sizes. How much volume of ice cubes can be used to prepare some fruit juice with these ice cube? Okay. So, இந்த மாதிரி ரீசனிங் பேஸ்டு கொஷின்ஸ் கூட நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்டாக படிச்சுக்கோங்க. ஈஸி தான், எனக்கு கேட்டால் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது பேப்பர். ஓகே, கேன் வி கோ டு இங்கிலீஷ் நவ்? இங்கிலீஷ் பார்க்கலாமா இப்போ நம்ம? வாங்க. ஏன்னா இங்கிலீஷில் வொக்காபுலரி பார்ட்லாம் யூ கேன் ஆன்சர் இல்லையா, நீங்கள் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடித்தளம் சீரீஸ் இருக்கும்டா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? you'll be having the அடித்தளம் series tomorrow. Yeah, so look at here, English question paper. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. The young seagull even gnawed at the dried pieces of eggshell. Craved, crackled, chewed, swallowed. என்ன வரும்? தமிழ் போலாமா? இங்கிலீஷ் மட்டும் முடிச்சுட்டு உடனே தமிழ் போயிடலாம். ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்க்கலாம். Okay, we'll just see one question paper. Okay, the young seagull was gnawed at the dried pieces of eggshell, chewed. Okay, அடுத்து ஆதித்யா chewed. Okay da, Aditya and the narrator reached at a point where the road bifurcated அப்படின்னா என்ன அர்த்தம்? Restrained, combined, divided into two, conditioned. Very good. Bifurcated தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, which is divided into two. 3 தான், C தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ பாம்போட நாக்கெல்லாம் வந்து ரெண்டு கட்டான மாதிரி வந்து இருக்கும்ல, ரோடு ரெண்டா பிரியுது அப்படின்னா அதுக்கு தான் பைஃபர்கேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். பைனாலே 2 இல்லையா, டிவைடட் into 2 அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து, the slamming of the door had aroused mother. ஸ்லாமிங்னா என்ன அர்த்தம்? அம்மாவை எழுப்பிடுச்சு. ஸ்லாமிங்னா என்ன? லாக்டு, ஷட்டிங், க்ளோசிங், ஸ்ட்ரைக்கிங். என்னது? கதவை அப்படியே டபார் அப்படின்னு சாத்துறதா? ஆப்ஷன் பி. வெரி குட். என்னது? ஷட்டிங்.
சூஸ் அப்ராப்ரியேட் ஆண்டனம். இப்போ நீங்கள் வந்து ஆண்டனம் சொல்லணும், ஆப்போசிட் சொல்லணும். த ஸ்பாயில்டு சைல்ட் ஆஃப் அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ். அஃப்ளூயண்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது? இன்ஃப்ளூயன்ட், வெல்தி, ஹாப்பி, புவர். 9th ஸ்டாண்டர்டுக்கு தான் யார் சார் லைவ் வந்து சொல்லி கொடுத்தாருல உங்களுக்கு இவ்வளோ நேரமா? எல்லா 9th பசங்களும் இங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க சார், 9th லைவ் வர மாட்டீங்க, 9th லைவ் வர மாட்டீங்க. ஏன்னா நமக்கு வந்து படிக்க தெரியல, தம்ப்நெயில் பார்த்து அது 9th 10th அப்படின்னு நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஸ்கிரீன் இப்படி தள்ளும்போது வீடியோ காமிச்சா பாப்பாங்க. 9th கிட்ட பேசினேன், இது கிளிக் பண்ணனும், ஓ சப்ஸ்கிரைப் வருமா அப்படின்றாங்க. ஐயோ தம்பிங்களா, அப்படியா நடக்குது? யாராச்சும் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களா? டேய் துரோகம் பண்ணாதீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா காசா பணமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரியா? 9th பசங்களாம் கேட்டாங்களாம், என்னது சப்ஸ்கிரைபா அப்படின்னா அப்படின்னு கேட்டாங்களாம். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசு கீசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். நீ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உனக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே நாங்கள் கொடுக்குற வீடியோலாம் வரும் சரியா? அப்போ தான் வந்து நமக்கும் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் வந்து தோணும். ஓகே யா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? யா. அசெண்டிங். அசெண்டிங்க்கு ஆப்போசிட் வந்து என்னது? அஃப்கோர்ஸ் டிசெண்டிங் தான். இண்டிஜினஸ்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வந்து என்னது? ஃபாரின். ஏன்னா இண்டிஜினஸ்னா நம்ம நாட்டு, நம்ம நாட்டிலேயே என்னெல்லாம் இருக்கும்? ஜூட் இருக்கும், நம்ம நாட்டிலேயே வந்து வாழை மரம் இருக்கும், இதெல்லாம் நம்ம நாட்டுக்கே உரியது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது? ஃபாரின். அடுத்து பாருங்க, ஆக்சசரி. ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஆக்சசரி. ஆக்சசரினா என்ன தெரியுமா? இப்போ வந்து ஆர்னமெண்ட்ஸ்னே எடுத்துக்கோங்களேன். இப்போ கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து செயின் போடுவோம், தோடு போடுவோம். ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஆட் பண்ணுறது, அதெல்லாம் தான் வந்து ஆக்சசரி. ஓகே, அப்போ அதுக்கு ப்ளூரல் வந்து என்னது? ஆக்சசரிஸ். பி. ஓகே, வெரி குட். அடுத்து ஃப்ரம் ஃபார்ம் டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ் டு த வேர்ல்டு. ப்ரெஃபிக்ஸ்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆட் பண்ணுறது ப்ரெஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா ஒரு வார்த்தைக்கு அப்புறமா ஆட் பண்ணுறது. அப்பியருக்கு அப்புறமா என்ன ஆட் பண்ணுவீங்க? அப்பியரபிள். நீயே சொல்லி பாரு, அப்பியரபிள்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கியா? அப்பியரென்ஸ். அப்பியரென்ஸ் ஏதோ கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனாலும் அப்பியரிபிள். அப்பியரிபிளும் நம்ம பார்த்தோம், ஆனால் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ் ஆப்ஷன் டி கரெக்டா இருக்குல்ல? அப்பியரன்ஸ். நிறைய பேர் இஎன்சின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆர்ஏஎன்சி. அப்பியரன்ஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தோற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தோற்றம், ஒருத்தவங்களுடைய தோற்றம் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்ரிவேஷன் ஜிபிஎஸ் அப்படின்னா என்னது? ஜிபிஎஸ் சிக்னல் லாஸ்ட். நம்மலாம் இப்போ வந்து ரோட்ல வழி தெரியலனா யார்ட்டையாவது ஒரு வழி கேட்கவே வந்து கூச்சப்படுற அளவுக்கு நம்மள நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் நான் என் கூகுள் அக்கா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூகுள் மேப் கிட்டே கேட்போம், முட்டு சந்தில் போய் நம்மளை நிற்க வச்சிரும். ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிபிஎஸ்? ஜியோமெட்ரிக் பொசிஷனிங் சிஸ்டம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், குளோபல் பாயிண்டிங் சிஸ்டம், குளோபல் பொசிஷன் சிஸ்டம். பி. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஓகே, ஐஎன்ஜி பொசிஷனிங் சிஸ்டம். அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப் வச்சு இந்த ஒரு சென்டென்ஸை வந்து நீங்க முடிங்க. The mother instructed the maid to dash the child carefully. Look on, look into, look after, look upon. ஓகே, மதர் வந்து மெய்டு கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு. ஓகே, அப்போ பார்த்துக்கோ, டு டேக் கேர் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்? பார்த்துக்கோங்க. டேக் கேர் அப்படின்னா என்ன வரும்? லுக் ஆஃப்டர். ஓகே, ஸோ லுக் ஆஃப்டர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, choose the suitable option to paint it with the word mouth to form a compound word. மவுத் கூட நீங்க என்ன சேர்த்தா அது கரெக்டான ஒரு காம்பவுண்ட் வேர்டா மாறும்? மவுத் பேஸ்ட், மவுத் வாஷ், மவுத் கிளீன், மவுத் ஏக். அடித்தளம் சீரீஸுக்கு ஒரே டிமாண்டா இருக்கு. நாளைக்கு யார் சார் வருவார் உங்களுக்கு? மவுத் வாஷ். வெரி குட். ஓகே, நீங்க தான் நிறைய பேர் வந்து கேட்டீங்களாம், எங்களுக்கு அடித்தளம் விட எங்களுக்கு வந்து குவார்டர்லி ரிவிஷன் வாங்க, குவார்டர்லி ரிவிஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தரேன். பசங்களா? சூப்பர். டேப்ல மார்க் பண்ணிடுவோம், செமையா இருக்கும். கரெக்ட். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 9th பசங்களுக்கு ஒரு ஆல் சப்ஜெக்ட். ஆமா, 9th க்கும் 10th க்கும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து தரப்போறோம்டா. நாளைக்கு மறக்காம லைவ் வாங்க. ஓகே, நாளைக்கு மறக்காம லைவ் வாங்க. டுமாரோ ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தரோம். என்கிட்ட எல்லாமே இருக்கு சார், எந்தெந்த பேஜ் நம்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம புக் ஓப்பன் பண்ணி அழகாக வந்து சொல்லிடலாம், எல்லாமே சொல்லிடலாம். வித் கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். மவுத் வாஷ், வெரி குட். fill in the blanks which appropriate prepositional phrase. Dash several warning he continued to swim. அவனை எத்தனை வாட்டி வார்ன் பண்ணியும் பண்ணாலும் அவன் வந்து கண்டினியூவே பண்ணிருக்கான். டியூ டு வருமா, இன் ஸ்பைட் ஆஃப் வருமா, பிகாஸ் ஆஃப் வருமா, இல்லை இன் கேஸ் ஆஃப் வருமா? என்ன சொல்றோம், அத்தனை வாட்டி சொல்லியும் நீ கேட்கல அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா இன் ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சொல்லியும் நடந்தும் அப்படின்னு வந்து அர்த்தம். இன் ஸ்பைட் ஆஃப் வரும். அடுத்து, complete the following sentence using the appropriate tense form of verb given below. The model dash in the attic for 29 long years. The model hide in the attica, the model hidden, the model had hidden, the model had been hidden in the attic for 29 long years. கடந்த 29 long years அந்த மாடல் வந்து மறைஞ்சி இருக்கு. ஆனா என்ன வரும், ஹைடா, ஹிட்டனா, ஹேட் ஹிடனா, என்ன வரும்? என்னடா வரும்? டியா, had hidden. வெரி குட். ஓகே, had been hidden, had been hidden. அடுத்து mention the celebration which the crew enjoyed during their expedition. Mention the celebration which the crew enjoyed during expedition. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்னது, 3 mark question. இதெல்லாம் நீங்க எழுதிடுவீங்க. இந்த போயட்டிக் லைன்ஸும் வந்து நீங்க எழுதிடுவீங்க, ஈஸி தான். அப்புறம் கிராமர் பார்ட் வந்து பாருங்க. ஸோ கிராமர் பார்ட்டுக்கெலாம் நம்ம சேனலில் வீடியோஸும் இருக்குது. ஆஷா மேமும் உங்களுக்கு லைவ் வந்து சொல்லி தருவாங்க, பிரகாஷ் சாரும் சொல்லி தருவார். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆஸ் டைரக்டட். அதாவது வந்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, அட்வர்புக்கு ஆட் பண்ணி, அதாவது டைரக்ட் இன்டைரக்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்து வரும். தென் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் டைரக்ட் இன்டைரக்ட். ஓகே, பங்க்சுவேஷன், எங்கெல்லாம் புள்ளிக்கமா ஆச்சரியக்குறியெல்லாம் போடணும் கரெக்டாக. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். எந்த கரெக்ட் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணால் கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வந்து வரும். தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நமக்கு வந்து என்ன இருக்கு, ரோட் மேப் வந்து இருக்கு. ரோட் மேப், நீ யூ ஆர் ஹியர், நீ வந்து என்ன பண்ணுவ, யூ ஆர் ஹியர், டேர்ன் ரைட் அண்ட் வாக் இன் அண்ணா ஸ்ட்ரீட். ஓகே, தென் டேர்ன் லெஃப்ட் அண்ட் கோ ஸ்ட்ரைட் டில் யூ ரீச் காந்தி ரோட். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த காந்தி ரோட் போனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ எங்கே போனோம், எக்ஸிபிஷனுக்கு போனோம். டேக் ரைட் அண்ட் வாக் பாஸ்ட் த பேங்க். பாஸ்ட்னா என்ன அர்த்தம், பேங்கை தாண்டி அப்படின்னு அர்த்தம். அப்புறமா வாக் பாஸ்ட் த போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸையும் தாண்டணும். தாண்டிட்டு யூ வில் ஃபைண்ட் த எக்ஸிபிஷன் இன் யோர் லெஃப்ட் சைட் நெக்ஸ்ட் டு த பேங்க். பேங்க் தாண்டி லெஃப்ட் சைடில் எக்ஸிபிஷனை பார்ப்பீங்க. நிறைய இந்த கூகுள் மேப் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள். ஓகே, இதெல்லாம் வந்து பேராகிராஃப் கொஷின் பாருங்க. சீகளோட ஸ்ட்ரகிள் கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் எழுதிடுவீங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சினாப்சிஸ் போட்டும் வந்து எழுதலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக பேராகிராஃப் எழுதி தீம் அண்ட் மாரல் எழுதியும் வந்து முடிக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹியர் யூ கேன் சி. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஆர்டரில் நீங்கள் வந்து எழுதணும். அந்த அந்த பேசேஜை ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுதணும், விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. தென் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், மொபைல் வேர்ல்டு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஆக்சசரிஸ், ரீசார்ஜ். நீ ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொஷின் நம்பரை போடணும். கொஷின் நம்பர் போடலன்னா நீ என்ன வரைஞ்சி இது பண்ணாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் வந்து போடுங்க. கொஷின் நம்பர் போட்டுட்டு கரெக்டாக அங்கே எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீ ஃபில் பண்ணிவிடு. மொபைல் வேர்ல்டு, ஸ்மார்ட் வாட்ச், அது இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிடு. ஓகே, ஸோ ஒரு கடையை பார்க்குறேன்னா அந்த கடையோட பேரில் என்னெல்லாம் இருக்கும், போர்டில் அந்த கடையோட பேர் இருக்கும். அப்புறமா அது என்ன கடை, ஓகே, அது என்ன கடை, இந்த கடையோட பேர் மொபைல் வேர்ல்டு. அந்த கடையில் என்னெல்லாம் விற்கும், ஸ்மார்ட் ஃபோன், ஆக்சசரிஸ், இதெல்லாம் வந்து விற்கும். சரி, ஓகே, அந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு அதோட அட்ரஸ் போடுவோம்ல, சும்மா நீயே ஒரு அட்ரஸ் வந்து போடலாம். சரியா, நம்பர் 7 சென்னை குறுக்கு தெரு, அந்த மாதிரி வந்து நீ வந்து ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் வந்து போட்டு நீயே ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கொடு. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்காம ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க, இல்லை மெயில் ஐடி வந்து கொடுங்க. ஸோ கடைனா ஊர் பேர், ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன போடு,
ஹரி அப் 50% ஆஃபர் அந்த மாதிரிலாம் போடு. நீ ஒன்றும் உண்மையான ஆஃபர் கொடுக்க போகிறது இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தானே. அதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, ஸோ நீ ஒரு பார்டர் போடுறதுக்கு உனக்கு 1 மார்க்குடா. கடை பேர் அட்ரஸ் எழுதி ஃபோன் நம்பர் போட்டால் அதுக்கு 1 மார்க் உண்டு. மொபைல் ஃபோன் தானே, சும்மா ஒரு ரெக்டாங்கிள் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் வந்து சின்னதாக பட்டன்லாம் வரைஞ்சி சிம்பிளாக வரைங்க போகிறோம். ஸோ அந்த டயக்ராம் நீங்கள் வரைகிறதுக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க்கு. இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. ஹரியப்பு ஆஃபர் இருக்குது, 5%லேருந்து 50% வரைக்கும் ஆஃபர் இருக்குது அப்படின்லாம் போட்டு போடு. 100% ஆஃபர் கூட போடு, யார் என்ன கேட்க போகிறாங்க. அப்போல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு 1 மார்க். அடுத்து, யூ ஹவ் பார்க்ட் யுவர் பைசைக்கிள் இன்சைட் ஸ்கூல் ப்ரெமிசஸ், யூ ஃபைண்ட் இட் மிஸ்ஸிங் இன் த ஈவினிங், ரைட் அ கம்ப்ளைண்ட் லெட்டர் டு த ஹெட் ஆஃப் த ஸ்கூல் ரிகார்டிங் த இஷ்யூ. நீ வந்து உங்கள் ஸ்கூலில் வச்ச சைக்கிளை வந்து யாரோ சுட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, அது காணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்கு நீ வந்து லெட்டர் எழுத போகிற. நீ லெட்டரை வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதி கொடுத்துட்டா உனக்கு வந்து அவர் சைக்கிள் கண்டுபிடிச்சி தந்துடுவார். அப்படி இல்லைனா லெட்டரில் என்னடா இவ்வளோ கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்க, தப்பு தப்பாக எழுதிருக்கே, போய் உங்கள் கிளாஸ் இங்கிலீஷ் டீச்சரை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருடனை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒன்றை உட்காந்து திட்டிகிட்டு இருப்பாரு. சரியா? ஸோ அதனால் தயவுசெய்து லெட்டர் ரைட்டிங்லாம் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. அந்த பிக்சரை பற்றி நீ வந்து உங்களோட வியூஸை வந்து ஒரு 5 சென்டென்ஸில் வந்து எழுதணும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? ரொம்ப அழகான ஒரு பிக்சர். என்னது? அ ஃபேமிலி, அ வெரி ஹாப்பி ஃபேமிலி வந்து இருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்க வந்து ஏதோ பீச்சில் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. சரியா? அ ஹாப்பி ஃபேமிலி வந்து பீச்சுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க. there are 2 daughters and 1 father. அவர் ஃபாதரா இல்லை பிரதரான்னு தெரியல, நம்ம ஃபாதர்னு வச்சுக்கலாம். a father and 2 daughter. ஓ, அப்பா அம்மா பொண்ணா? ஓகே ஓகே. ஒரு அப்பா அம்மா பொண்ணு அண்ட் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் பப்பி, அவங்க வந்து ஒரு டாகும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே they are spreading their love to the dog. அந்த டாக் கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து பீச்சில் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சூப்பராக வந்து இதை பற்றி வந்து நீங்கள் வந்து எழுதலாம். மாரலும் வந்து எழுதலாம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாரல் மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம். என்ன எழுதலாம்? அனிமல்ஸும் வந்து தே ஆர் ஆல்சோ ஃபேமிலியில் ஒரு மெம்பர். ஓகே, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு மாரலும் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே, டன். நெக்ஸ்ட் பாருங்க, மேக் நோட்ஸ். நோட் மேக்கிங் அண்ட் தென் சம்மரி ரைட்டிங். ஸோ நோட் மேக்கிங் அண்ட் சம்மரி ரைட்டிங்கும் ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் இட் இஸ் டைம் கன்சியூமிங். அதனால் நீ நிறையா ப்ராக்டிஸ் பார்க்க தான் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கம்மிங் டு த மெமரி போயம். என்ன கேட்டால் மெமரி போயம்லாம் வொக்காபுலரி கிராமர் பார்ட்டை முடிச்சுட்டே மெமரி போயமே எழுதிடுங்க, அவ்வளோதான். சரியா? ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வேறு என்னென்ன, அவ்வளோதான்டா. போயம்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து போய்டிக் லைன்ஸ்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க அண்ட் தென் பேராகிராஃப் ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், ஈஸி. சரியா? இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது தமிழ் கொஷின் பேப்பர் மட்டும்தான். ஓகே, அதுக்கு முன்னாடி அகெயின் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன், MBSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, யார் யாரெல்லாம் இப்போ பண்ணீங்க, MBSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சா? அண்ட் என்ன இஷ்யூ அப்படின்னா தமிழ் ஆமாம் தமிழ் பார்க்கலாம். இப்போது MBSATல மேம் என்னோட ஊர் வந்து இல்லை மேம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஊர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சென்னைன்னு போடுங்க. இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் திருச்சி, உங்களுக்கு திருச்சி பக்கம்னா திருச்சி போடுங்க. உங்களுக்கு சென்னை பக்கம்னா சென்னை போடுங்க. இல்லை பாண்டிச்சேரி பக்கம்னா பாண்டிச்சேரி போடுங்க. மேம் இது எந்த ஊருமே எங்களுக்கு பக்கமே கிடையாது மேம் அப்படின்னா சென்னையே போடுங்க. சரியா? ஓகே, டன்னா, சூப்பர். வாங்க. ஸோ நீ ஆஃப்லைன், நீ மேம் நான் ஆன்லைனில் எழுத போகிறேன் பரவாயில்ல, அப்படியுமே நீங்கள் வந்து இந்த வந்து ஃபில் பண்ணுங்கள். மேம் நான் இதை ஃபில் பண்ணிட்டேன் மேம், எக்ஸாம் வரலன்னா எனக்கு கால் பண்ணி என்னை இப்போ கேட்பாங்களா மேம், எக்ஸாம் வரலன்னா எனக்கு ஒரு பிரச்சனையா மேம்? அது கிடையாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் வரலனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. எந்த காசுமே இந்த எக்ஸாமுக்கு கிடையாது. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தமிழ் பேப்பர். வாங்கப்பா. ஸோ தமிழ் காலாண்டு பொது தேர்வு. ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ நீங்கள் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் கூட நமக்கு புக் இன்சைட் கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருங்க. சரியா? இந்த புக் இன்சைட் கொஷின் எங்கேன்னு தெரியுமா கேட்பாங்க? ஆசிரியர் குறிப்பில் வந்து இந்த ஆசிரியரோட இயற்பெயர் என்ன, ஆசிரியர் வந்து எந்த ஊரில் பிறந்தாரு, இந்த ஆசிரியருக்கு வந்து என்னென்ன விருது பெற்றிருக்காரு, அவருக்கு வந்து இப்போது ஒரு சில பேருக்குலாம் விருது கொடுத்து தான் அவங்க பேர் வந்து மாறி இருக்கும். ஸோ அது அந்த பட்டமுடைய பெயர் வந்து என்ன, இயற்பெயர் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும்.
அந்த ஆசிரியர் வந்து என்னென்ன எழுதியிருக்காரு, வேற என்னென்ன நூலும் எழுதியிருக்காரு. இப்போ நீ வந்து ஒரு நூல் படிச்சீங்க அப்படின்னா வேற என்னென்ன நூல்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு, அவரோட எந்த படைப்புக்கு வந்து அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க, என்ன அவார்டு கொடுத்தாங்க, எந்த இயரில் அந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ சாகித்ய அகாடமி அவார்டு பெற்றார் அப்படின்னா எந்த படைப்புக்காக அந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க, ஓகே, என்னைக்கு எந்த இயரில் வந்து அந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. நல்லபடியாக படிச்சுக்கோங்க சரியா. பிடிஎஃப் தருவேன். இந்த லைவ் வந்து முடிஞ்சிடும். இப்போது லைவ் முடிஞ்சதுக்கப்புறமா யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் பிடிஎஃப்னு மட்டும் கமெண்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், ஏன்னா மேக்ஸுக்கு நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், 5 மார்க்கா 2 மார்க்கா இல்லை சாப்டர் வைஸாக போகலாமா அப்படிங்கிறத போட்டு பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன் சரியா. ஓகே, ஓல்டு சிலபஸ். ஆமாண்டா, இப்போ வந்து சிலபஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் மாறி இருக்குது. அதாவது கொஞ்சம் தான் மாறி இருக்குது. பட் ஸ்டில் கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் வந்து இப்படியே தான் இருக்கும். ஓகே யா. ஸோ அது கண்டிப்பாக 1 மார்க் கொஷின் உங்களுக்கு டவுட் இருக்காது. நல்லபடியாக வந்து படிச்சிருங்க. இதோ பாரேன், ஒரு பாடலை வந்து கொடுத்துட்டாங்களா, ஒரு பாடல் கொடுத்துட்டு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது, இப்பாடல் நூலின் ஆசிரியர் யார், பாடலில் உள்ள அடி எதுகையை எழுதுக, ஊழ் இலக்கண குறிப்பு தருக. இதோ பாரேன், இந்த மாதிரி கொஸ்டின் தாண்டா புக் சைடு வந்து வரும். இலக்கண குறிப்பு வந்து எழுதுங்க, அடி எதுக எழுதுங்க, சீர எதுக எழுதுங்க, இதுல மோனை வந்து என்ன வருது, அப்புறம் இந்த பாடலோட ஆசிரியர் வந்து யாரு, இது எந்த நூல்ல இந்த பாடல் வந்து இருக்கு. டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு வரும், ஓனாவே வந்து வரும். தென் நமக்கு வந்து குருவினா சிறுவினா நெடுவினாலாம் நீங்க ஓரளவுக்கு வந்து எழுதிடுவீங்க. இங்க பாருங்க, ஒரு 2 சொல் கொடுத்து அது வந்து ஒரே தொடர்ல அமைத்து எழுதுக. என்னது கேட்டிருக்காங்க, மலை மாலை. மலைனா என்னது, மலை அப்படின்னா வந்து மலை, பெரிய மலை. மாலை அப்படின்னா சாயந்தரம், மவுண்டெயின். சாரி, மலைனா மவுண்டெயின், மாலைனா ஈவினிங். கரெக்டா? என்ன எழுதலாம், மாலை நேரத்தில் மலை மிகவும் அழகாக காட்சியளித்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டா? மழைக்கு சென்று இறைவனுக்கு மாலையை சூட்டினேன். அது வராதே, நீ மழை சொல்றியே, மழைக்குன்னு சொல்றீங்களே, மலைக்கு ரா வராதுடா, மலை ல வரும். மலைக்கு சென்று அப்படி எழுதலாம் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா வருக, பகுபத உறுப்பிலக்கணம். நல்லா புரிஞ்சுக்கோ, பகுபத உறுப்பிலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயே நம்ம கொஸ்டின் வந்து வரலாம். அடுத்து கலைச்சொற்களை தருக, மாடர்ன் லிட்ரேச்சர். ஓகே, மாடர்ன் லிட்ரேச்சருக்கு தமிழ்ல என்ன, மித். அதுக்கு வந்து தமிழ்ல வந்து என்ன சரியா. ஆர் அவங்க தமிழ் கொடுத்துட்டு அதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷனும் வந்து அவங்க நமக்கு வந்து கேட்கலாம். கீழ்வரும் இதெல்லாம் எங்க மேம் இருக்கு அப்படின்னா, உங்க புக்லயே ஒவ்வொரு சாப்டரும் முடிய இதெல்லாம் வந்து இருக்கு. ஒன்றும் பூஸ் கிடையாது. உங்க புக்லயே ஒவ்வொரு சாப்டரும் முடிய இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் நத்திங் நியூ. யாருக்கா சான்ஸ் தெரிஞ்சா கூட எனக்கு சாட்ல போடுங்க. பிடிஎஃப் ஐ கிவ் யூ. ஓகே யா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர். மலையில எப்படிடா வந்து உழ முடியும், வயல்ல தானே உழ முடியும். ஸோ உழவர்கள் வயலில் உழுதனர். முல்லை பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றார். என்ன வரும், முல்லை பூச்செடியை பார்த்தவாறே என்ன வரும், என்ன அதுல வந்து ரொம்ப வந்து ஆடா இருக்கு, அதை மட்டும் நீங்க மாத்தி எழுதணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இப்போ இதுல நீ வந்து எந்தெந்த சொற்கள்லாம் இணைக்க முடியும் பார். தேன், விளக்கு, மழை, விண், மணி, விலங்கு, வான், பூ, மேகலை, செய், பொன். ஓகே, பொன் மழை, பொன் விளக்கு, பொன்மணி. ஓகே, வான் மழை. ஓகே, வான் மழை நீங்க வந்து இது பண்ணலாம். அடுத்து வேற என்ன இருக்கு, பூமழை பொழிந்தது அப்படின்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி வந்து எழுதலாம். ஓகே, அடுத்து சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கொண்டு தொடரில் அமைக்கு. அதுல என்ன தொகை இருக்கு அதை நீங்க ஃபைன் பண்ணி அதை தொடரில் அமைத்து எழுதணும். இதெல்லாம் தமிழன் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. கரெக்டா? இன்சைட் 1 மார்க்குக்கு உங்களுக்கு லைவ் வருவாருடா.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின், இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்து கரெக்டாக வந்து எழுதிடலாம். 2 வினாக்களுக்கு மட்டும் விளையாடுக. ஓகே சூப்பர். கட்டுரை எழுதிடலாம், ஈஸி. மற்ற எல்லாமே குருவினா சிறுவினா நெடுவினா படிச்சிருங்க. ஓகே, அடுத்து நேராக நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, தோப்பர் ஃபோட்டோ மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு 5 லைன் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கவினுரை எழுதுக அப்படின்னா கவிதையாக நீங்கள் வந்து எழுதணுமா, அவ்வளோ அழகாக வந்து எழுதணுமா. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுலேருந்து என்ன புரியுது, ஒருத்தன் வந்து படிக்க படிக்க அவன் தலையில் இருக்கிற ஒரு பூட்டு வந்து கழலுது, விச் இஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, ஓப்பன் மைண்டட்னஸ். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு கல்வி இல்லை ஒரு படிப்பு ஆர் எஜுகேஷன் ஆர் எனிதிங் லேர்னிங் சொல்லணும் அப்படின்னா லேர்னிங். ஓகே, இந்த கர்த்தல், ஓகே கர்த்தல் அப்படிங்கிறது வந்து கற்றல் ஆர் கர்த்தல் எது வேணா வச்சுக்கோங்க, படிக்கிறது லேர்னிங் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவை வந்து விரிவடைய செய்யும். ஓகே, வேற எதுவுமே கிடையாது. ஓகே சூப்பர். மற்றபடி மற்ற எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு எழுதலாம். மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு 2 லைன் கொடுத்து அது வந்து நீங்கள் வந்து வேற ஒரு தமிழில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மொழிபெயர்த்து எழுதணும். தென் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. ஓகே, 2 கட்டுரை வந்து கொடுத்துருக்காங்கடா. சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் எழுதலாம், இல்லைனா கல்பனா சாவ்லா அந்த கட்டுரை எழுதலாம். தயவுசெய்து கட்டுரை ஒரு 8லேருந்து 10 கட்டுரைக்கு கதையெல்லாம் முன்னாடியே படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, தமிழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் படித்தப்போ கோனார்னு ஒரு கைடு வந்து இருக்கும், அந்த கைடு தான் நான்லாம் வந்து யூஸ் பண்ணேன். ஓகே எஸ், ஓகே டன். ஸோ இப்போது நான் லைவ் வந்து எண்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸுக்கு என்ன ஹெல்ப் எக்ஸாக்டாக வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் வந்து அனுப்பி விட்றேன். சரியா, திருப்பி இந்த வீடியோலேயே வந்து செக் பண்ணுங்கள். ஐ கிவ் யூ த பிடிஎஃப். இங்கே பாரு 8 மார்க் படிக்க ஸ்ட்ரகிளாக இருக்குது. இது சோஷியல் 8 மார்க்கா? பிக்சர் 5 லைன்ஸ் எழுதினா போகிறோம், நீ ஒரு 6-7 லைன்ஸாக கூட எழுதி வைங்க, தப்பு கிடையாது. எப்பயுமே இந்த பிக்சர் பேராஃப்ரைசிங்கில் வந்து பிக்சருக்கு ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு மாரல் வந்து எழுதிருங்க. ஓகே, எப்போல்லாம் லைவ் இருக்கு, எவ்ரிடே லைவ் இருக்குடா, எவ்ரிடே லைவ் இருக்கு. அதுவும் எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சுன்னா there is going to be marathon sessions. ஓகே டன். ஸோ நான் இப்போ லைவ் வந்து எண்ட் பண்ணுறேன். ஓகே, யாருக்கெல்லாம் வந்து பிடிஎஃப் வேணுமோ எனக்கு லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஜஸ்ட் கமெண்ட் மீ பிடிஎஃப். ஓகே, பை பை.